ஏன்னா இவனுங்களுக்கு 24 மணி நேரமும் இங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு மாதிரி அடிக்டட் ஃபெல்லோஸ் நம்மலாம். என்ன இதே அரசியல் பேசி பேசி பேசாம இருக்க முடியாத மனநிலைக்கு வந்துட்டோம் நம்மலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தான் இங்க கொஞ்ச நாள் சுத்திக்கிட்டு இருக்கான். பட் ஈவன் இஃப் ஐ ஹேவ் ப்ரையாரிட்டிஸ் இன் மை லைஃப் ஐ கேன் ஈஸிலி மூவ் ஆன். எனக்கு எந்த கமிட்மெண்ட் இல்லை இங்க கட்சிக்கிட்ட. ஏன்னா இந்த இந்த கிரௌட் எல்லாம் இவன் வந்து இதுக்காண்டி நான் ஒரு ட்ரெண்டை செட் பண்றேன்னு சொல்லி சொன்னா, டே ஒன்னா நம்பர் உலகத்துல மலு மட்டும் நீ தான்டா, அரசியல்னா என்னன்னு நீங்க நோட் பண்ணா தெரியும். திமுக பண்ற எதுவுமே ஆர்கானிக்காவே இருக்காது. இப்போ நமக்கு இங்க சேர்ற கூட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு நேச்சுரலா இருக்கும். திமுகல சேர்ற கூட்டம் எதுவுமே நேச்சுரலாவே இருக்காது, ஆர்கானிக்காவே இருக்காது. ஒரு மாதிரி ஏதோ பண்ணி எப்படியோ வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். எல்லாம் பணம் தான். அங்க போறவங்கலாம் ஐதர் வாட்ச் ஆர் ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்காக வாட்சா போறது. இன்னொன்று அந்த வாட்சுக்கெல்லாம் போய் எவ்வளவு சண்டை அந்த லேடிஸ். காசு கொடுத்தா கூட ஓகேன்னு ஒத்துக்கலாம். வாட்சுக்கு அந்த ஈவெண்ட் நடந்த தட்டிக்குமே அது பெருசா கிரிட்டிசைஸ் ஆகல. கடைசியில அந்த வாட்சை காட்டினானுங்க பாரு, அந்த வாட்சை வச்சுதான் ட்ரெண்ட் ஆச்சு. அதேதான் அந்த வாட்சை வச்சோடனே மொத்தமா முடிஞ்சு போச்சு. டேய் இதுக்கு தான் நீங்க கூட்டம் நடத்திருக்கீங்களா? என்னடா பண்றீங்க நீங்க? வாட்ச் அது லேடிஸ் வாட்ச் கொடுத்துட்டாங்களாம். அது எப்படின்னா இப்ப எப்படியாவது லேடிஸ் அவங்க கவர்ந்தே ஆகணும் வெரி ட்ரூ அப்படின்னு இந்த டெஸ்பரேஷன் இருக்கு. லேடிஸ கவரணும்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி ஏதாவது பண்ணணும்டா. நீங்க 5000 கொடுத்துமே நீங்க வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டுருக்காங்களா? அப்போ என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் வரமாட்டாங்க. இல்ல சுரேஷ் ப்ரோ, அப்புறம் இன்னொன்னு நம்ம இதுல இன்னொன்னு யோசிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, ஒரு வாட்சுக்காக நம்ம இவ்வளவு அலையிற மாதிரி நம்ம கூட்டம் இன்னமும் இருக்குன்னு நம்ம வாட்ச் இல்ல வாழைப்பழம் தார் இதுக்கு கூட மக்கள் அலையிறாங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு ஸ்டேட்டை வச்சிருக்கீங்க? கரெக்ட் கேட்டா சொல்றீங்க வேர்ல்ட் பெஸ்ட் காலேஜ் நீங்க தான் வச்சிருக்கீங்க, எல்லாமே நீங்க தான் வச்சிருக்கீங்க. இதுக்காக எப்படி அலைவீங்க நீங்க? ஜிடிபி விட்டீங்க ப்ரோ. ஜிடிபி 1 ட்ரில்லியன் ஜிடிபி என்னென்னமோ பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா மக்கள் இன்னும் வந்து சோத்துக்கு ஒரு 500 ரூபாய் வாட்ச் அலையிறாங்கன்னா நீ என்ன கட்சி நடத்த? டு பி வெரி ஹானஸ்ட், நம்ம வந்து மக்கள் கிட்ட இருந்து டைரக்டா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் ப்ரோ. அவங்களுடைய நீடு, அந்த மக்களுடைய நீடெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்லி டுவர்ட்ஸ் ஃபண்டமெண்டல் நீடுங்க. ரொம்ப அடிப்படை வசதி. எனக்கு பஸ் போட்டு கொடுங்க அண்ணே முதல்வரே, இப்படிதான் அந்த ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ எனக்கு பஸ் வேணும், ரோடு வேணும், இதுதாங்க ப்ரெடாமினன்ட்டா எல்லாரும் கேக்குறது. இப்போ மக்கள் எவ்வளவு சூடா இருக்காங்கன்னா, அண்ணா வந்து கேட்டாரு ஓகேவா, சின்ன குழந்தைங்களை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டாரு. இப்ப மக்கள் அதே குழந்தைங்களை வச்சு கேக்குறாங்க, அவரும் பண்றாரு. இதுதான் ஒரு மியூச்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போறது. இது எக்ஸாக்ட்லி. இன்னொன்னு ப்ரோ, இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்த பஸ் எல்லாம் சில பேருக்கு வந்து பெருசாவே தெரியாது. ஓகேவா, இது தூரத்துல இருந்து சென்னையில இருந்து ஒருத்தர் பாக்குறான்னா மேபி சம் மைட் ஃபீல் ஹாப்பி ஃபார் தெம். சில பேருக்கு அது மேட்டராவே தெரியாது. ஓகேவா, ஆனா அந்த ஊருக்காரன் அடுத்து வேற எவனுக்குமே ஓட்டு போட மாட்டான், டிவிகேக்கு தான் போடுவான் அவன். விட்டோபா, நான் தான் அன்னைக்கே சொன்னேனே 50 இயர்ஸ் ஓகேவா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 79 80 அப்போ இதுல ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸா பஸ் இல்ல ப்ரோ. திஸ் ஹேப்பன்ட் இன் பீகார். வந்து அசிங்கம் இல்ல சுரேஷ் ப்ரோ, இப்ப விட்டோபா நீங்க சொன்ன பாயிண்ட் பஸ் வேணும்ன்றதுக்காண்டி அவன் அடுத்து ஓட்டு போடுவான்னு நீங்க சொன்னீங்க தெரியுமா? ட்ரஸ்ட் மீ, இட் இஸ் வெரி வெரி ட்ரூ. இந்த வீடியோவை நம்ம நார்த் இந்தியா நியூஸ் சேனல் வந்து பீகார் எலெக்ஷன்ஸ் அப்ப கேட்டாங்க. ஒருத்தர் மீன் ப்ராபப்ளி அங்கே உள்ள லோக்கலைட்ஸ் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவன் அந்த நியூஸ் ஆங்கர் வந்து இன்டென்ஷனலாக பிஜேபி டார்கெட் பண்ணுறான். அவங்க தான் ஒன்றுமே செய்யலையே, இதெல்லாம் போய் சொல்லியிருக்காங்களே, அப்படி இப்படி நீங்கள் எதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் ஊருக்கு அவங்க ரோடு போட்டு கொடுத்தாங்க. ப்ரோ ஜஸ்ட் இமேஜின், எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தாங்கன்ற ரீசனுக்காண்டி அவன் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கான். இல்ல ஆர்டிபி நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். இப்ப எப்படின்னா ப்ரோ 200 ரூபாய்க்கே கொலை பண்ணுவானு ப்ரோ. நீங்க அந்த பக்கம் நான் எதை பேசுறேன், நீங்க இது என்னங்க கொஞ்சமாவது ரிலேட்டபிளா பேசுங்க. என்ன இஷ்யூ பேசிட்டு இருக்கு, நீங்க என்னத்த கொண்டு வந்து சொல்றீங்க? இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். இல்ல நான் என்ன சொல்றேன்னா பீகார்ல டோன்ட் கோ பியாண்ட் இட். நான் பேசுற சப்ஜெக்ட மீறி போனீங்கன்னா 1008 விமர்சனம் எல்லாரும் மேலயும் வைக்கலாம். அங்க 1008 பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஸோ அதனால இஷ்யூவை ஒட்டி பேசினாதான் அது கரெக்டா போகும், இல்லைன்னா ரொம்ப தப்பா போயிடுது, விட்டுருங்க. இல்ல இன்னமும் வந்து ரோடு பஸ் கொடுங்க, கரண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு எப்படி நீங்க கம்பேர் பண்றீங்க? சென்னை எல்லாம் தமிழ்நாடு வந்து சிங்கப்பூர் ஈக்குவலா கொண்டு வந்துருவோன்னு
ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி அவனால கொடுக்க முடியல. இன்னும் 60 இயர்ஸ் பீப்புள் ஆர் ஸ்டில் டிமாண்டிங் ஃபார் இட் ப்ரோ. அதுக்கான டிமாண்டும் கம்மியான மாதிரி இல்ல, இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க எங்களுக்கு கொடுங்க. அவங்க ஒன்னும் எங்களுக்கு வந்து நீங்க காசு கொடுங்க, 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, நாங்க வீட்டுல படுத்து டிவி பார்க்கணும்லாம் கேட்கலையா? அவங்க குழந்தை கேக்குது நான் ஸ்கூலுக்கு போனோம் எனக்கு பஸ் விடுங்க. இது பேசிக் தானே, ஏன் உன்னால அதை கொடுக்க முடியல? இது பேசிக், நீ தான் கொடுக்கணும். இது அஸ் அ கவர்மெண்டா நீ தான் தேடி பார்த்து கொடுக்கணும். KN நேருக்கு அவனோட தோட்டத்துல போடுற ரோடு, அந்த ரோடு ஏன் நீ வெளியே போட முடியல உன்னால? மினிஸ்டர் தானே, அவட்ட காசு அதை விட இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோடு போடுறான்றத விட அவ்வளவு குவாலிட்டியான ரோடு ஏன் போட முடியலன்ற கேள்வி. கவர்மெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்கு, நீ எதுக்கு பிரைவேட் லேண்ட்ல கவர்மெண்ட் ரோடு போட்டு கொடுக்கணும்? அது ஒரு மினிஸ்டருக்கு. மக்களுக்கு தேவை ரோடு, மினிஸ்டருக்கு தனியா அவர் மட்டும் போயிட்டு வர்றதுக்கு புல்லட் ஓட்டுறதுக்கு கிடையாது. நாங்க என்ன வேணா பண்ணிப்போம், நீங்க யாரும் எங்களை கேட்க முடியாது, நாங்க அடிப்போம், மனு கொடுக்க வந்தா தலையில அடிப்போம். பண்ணையார் புத்திங்க, ஆளாளுக்கு ஒரு பண்ணையார் தான். நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ரோடு போடுறானுங்க ப்ரோ, ஃபிடல் ப்ரோ, நியூவா ரோடு போடுறாங்களே, சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்றாங்களா அவங்கள. இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தது பஞ்சாயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரோடு போடுறோம்னா ரோடு மட்டும் தான் போடுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, அடிஷ்னலா பண்றாங்க அப்படின்னா, வாட்டர் பைப்பே கையோட வந்து வீட்டுக்கு போட்டுறாங்க. இப்ப நீங்க ரோடு போட்டு திரும்ப தோண்டிட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு டபுள் ப்ராஜெக்ட் மாதிரி ஆகுதுல. இப்போ அந்த ஏரியாலே வந்து பாத்தீங்கன்னா பைப் இல்லாதவங்க வீட்டுக்குலாம் அங்கங்க பைப் போட்டு கொடுத்துறானுங்க. இப்போ வந்து முன்னோட இப்போ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, திரும்ப ஒரே வேலையை பார்க்க தேவையில்லை. ஒரே வேலை ஒரு ரோடு போறாங்கன்னா கம்பைண்டா 2 ஒர்க்கு 3 ஒர்க்கு சேர்ந்து பார்த்துடுறதால திரும்ப ஒரு ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ அந்த விஷயம் இப்போ எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க பஞ்சாயத்துலேயே. நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இப்போ பஸ் பற்றியெல்லாம் பேசுனீங்களே, எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, நாங்களாம் ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கோம், அங்கே தான் போய் படித்தோம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எங்கள் மாமா அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நாங்களாம் அப்படி தான் படித்து வளர்ந்தோம் அப்படி சொல்லி. எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்து ஒரு 5-6 வயசுக்கு அப்புறமா தான் எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு காங்கிரீட் வீடு கட்டினாங்க. இப்பயுமே காங்கிரீட் வீடு இல்லாத வீடெல்லாம் ஊர் சைட்லலாம் இருக்குது நிறைய. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, குளத்தூர் இவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கோம், சென்னை இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, அதெல்லாம் கிடையாது. ஊர் சைடு போய் பார்த்தோம்னா இன்னும் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இன்னும் அந்த இப்போது ஒருத்தர் 500 ரூபாய் அந்த ஓட்டுக்கு காசுக்கு ஓட்டு போடுறான்னா அவனோட நிலைமை என்ன இருக்கும்னு நீங்கள் யோசிப்பாரு. நீ வாலண்டியராக சும்மா வாங்கிட்டு போடுறது வேறு, ஒருத்தர் 500 ரூபாயே பெரிய காசுன்னு நினைக்கிறான்றது வந்து இப்போ சென்னையில் இருக்கிறவங்க வந்து 500 ரூபான்றது ஒரு சும்மா இப்படி போயிட்டோம் வந்தோம் அப்படின்றது. ஆனால் ஊர் சைட்லலாம் அப்படி இருக்காது. அது வந்து வேற. அந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் இவர் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டாவே ஓரளவுக்கு நல்லா பண்ணதாக தான் என்னோட அர்த்தம். ஆக்சுவலி நம்ம வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அதெல்லாம் வந்து செகண்டரி மேட்ரு. இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஆக்சுவலி ஒரு பேசிக்காக அந்த பஸ் வீட்டு விஷயம்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஒரு ஏரியா தாண்டி ஒரு பஸ்ஸு போகாது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இவங்க. இந்த பிரச்சனைனால தான் அந்த பஸ்ஸு போகல, இது இவங்க ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னும் போது அதெல்லாம் பெரிய விஷயம் தான். எங்கே இல்ல ப்ரோ, அது பஸ்ஸுக்கு பின்னாடி இப்ப ரீசெண்டா அந்த வன்னியர்ஸ் சொல்லி ஒரு பஸ் எல்லாம் விட்டாங்க தெரியுமா? அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்து ஆல்சோ டிட் நாட் ஹேவ் ஸ்பைன். அங்க ஒரு கம்யூனல் இஷ்யூ இருக்குன்னா எஸ் இட் எக்ஸிஸ்ட், ஃபர்ஸ்ட் அதை அக்னாலேஜ் பண்ணிக்கிடணும். அந்த கம்யூனல் இஷ்யூ இருக்குன்றதுக்காண்டி நான் மக்களுக்கு அந்த வசதிகளை செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு. இல்ல ஆக்சுவலா என்னன்னா நீங்க சொன்னது கரெக்ட். அங்க நீ என்ன நடவடிக்கை சொல்லுங்க. இந்த ஊரெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஒவ்வொரு ஜோனுக்கு ஒவ்வொரு காஸ்ட் பீப்புள் இருப்பாங்க, அதுல எந்த தப்பும் கிடையாது. அது அவங்க அந்த காலத்துல இருந்து அப்படியே இருப்பாங்க, அவங்க ஃபேமிலிஸ் அப்படியே டெவலப் ஆயிருக்கும். பட் என்னன்னா எல்லா ஊருக்கும் அந்த ஊருக்கு ஹெட் இருப்பாங்க, அவங்க எல்லாம் உட்காந்து பேசினா இதை சார்ட் அவுட் பண்ணலாம். பட் ஆனா இது என்னன்னா இது ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி. நீங்க சொன்ன மாதிரி இப்ப இவன் தான் நம்மளுக்கு தேவை, இவங்களுக்கு அதிக ஓட்டு இருக்கு, அதனால இவனை நம்ம அட்ராக்ட் பண்ணி கையில வச்சுக்கலாம், அவங்க தேவையில்லை அவங்களுக்கு கம்மியா ஓட்டு இருக்கு, இது ப்ளே பண்றாங்களே இப்ப வரையுமே. இந்த பஸ் விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த பஸ் இந்த சின்ன பசங்கள்லாம் வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கான அது என்ன பிரச்சனை அதெல்லாம் பார்த்து நல்லா பண்ணாவே தே வில் பி வெரி ஹாப்பி. ஆக்சுவலி இந்த ரீல்ஸ் போட்டு இதை வாங்குறதுன்றது வந்து ஒரு நல்ல கல்ச்சராக தான் நான் பார்க்குறேன். ஒரு டேங்க் விஷயம் பற்றி ஏதோ ஒரு சின்ன பாப்பா போட்டிருந்தது, அது ஒரு நல்ல விஷயம். இதெல்லாம் நல்லா இருந்தது. அது இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறமா தான் இந்த ட்விட்டருக்குள்ளே வந்து ஆக்டிவான. ஓகே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். நான் வந்து கம்ப்ளீட் விஜய் ஃபேன்லாம் கிடையாது, பட் ஆனால் எங்கள் ஒய்ஃப் வந்து விஜய் அண்ணா ஃபேன்.
பயங்கர ஃபேன் ஆக்சுவலி. ஆனா ம். அவங்களுக்கு இந்த ட்விட்டர் இதெல்லாம் பிடிக்காது. அவங்க வந்து இவரு பாலிடிக்ஸ் வந்ததே அவங்களுக்கு பிடிக்காது. ஓகேங்களா? அவங்க வந்து எப்படின்னா, இப்ப அந்த அறிக்கை ட்விட்டர் ஓப்பன் பண்ணி அவங்க டிவிக்கு ஐடிவிங்க மட்டும் ஃபாலோ பண்றாங்க. அந்த 3 ஐடிஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி, அந்த ஐடிவிங்ல போடுறத படிச்சுட்டு, அவங்க என்கிட்ட முதல்ல சொல்ற வார்த்தை என்னன்னா, இதுல வந்து பாதி இன்புட் வந்து விஜய் அண்ணா குடுத்துருப்பாரு. பிகாஸ் அவங்க வந்து பயங்கர ஹார்ட்கோர் ஃபேன். இந்த படத்துல என்ன சீன், அவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப விஜய் அண்ணா ஃபேன். அவங்க சொல்றாங்க, இந்த ட்விட்டர்ல போட்டிருக்கிறதெல்லாம் பாதி இவர் எழுதியிருப்பாரு. இவரோட இன்புட் நிறைய இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம ஐடிவிங்ல இருந்து ஒரு ட்விட் வந்தது கொஞ்சம் வித்தியாசமா. இந்த எதுகை மோனையெல்லாம் இப்ப எழுதுறாங்கல்ல. அதை பார்த்த உடனே இது அவர் ஆமா. தான் எழுதியிருப்பாரு. வேற யாரும் எழுதியிருக்க சான்ஸே கிடையாது. மேபி எழுதியிருக்கலாம். எனக்குமே அப்படி ஃபீல் இருந்தது. நிறைய பேர் கூட ஸ்பேஸ்லலாம் பேசிக்கிறேன். இது அவர் தான் மச்சான் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நடந்திருக்கலாம். மேபி இதை ம், நான் ம். சொல்லணும்னு நினைச்சேன். That's fine, that's fine. அவர் அப்ரூவல் இல்லாமல்லாம் அங்க பெருசா போக முடியாது ப்ரோ. அதான் சொல்றேன், ஹி ஹாஸ் அ குட் டீம் வித் ஹிம். அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும், அவங்கள எப்படி கரெக்டா நான் வச்சுக்கணும், வேலை வாங்கிக்கணுன்ற ஸ்கில் அவர்கிட்ட இருக்கு. ஸோ வி டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். ஆஸ் யூஷுவல் நம்ம அண்ணனுக்காண்டி தான் இல்ல வந்திருக்கோம். அவங்களுமே கரெக்டா பண்றாங்க. அது ஆளுங்க உலகம் ஃபுல்லா ஆ- இருக்கிறாங்களா ப்ரோ. இந்த கடன் எல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்றது, பிளஸ் டெக்னிக்கலா, பிளஸ் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்விங், இந்த மனுலாம் வாங்குறாங்களா அதெல்லாமே வந்து ஆன்லைன்ல ஆட்டோமேட்டிக் பண்ணி விட்டுறது. இந்த மாதிரி ம். இல்ல இவங்கெல்லாம் நான் வந்து வெறுமனா மக்கள் மக்கள் நலன் சார்ந்துல நீங்க நிறைய விஷயங்கள் இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா ஒரு பாயிண்ட். நான் வந்து இப்ப ரீசெண்டா நடந்து முடிச்ச அந்த நிதி ஆயோக் அண்ணன் நம்ம போய் பண்ண, அதாவது வாட் ஹி டிட் தேர், அவர் என்ன பேசினார்ன்றதை நம்ம அறிக்கை மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன ஆனா அவர் போயிட்டு வந்த பிறகு அந்த நிதி ஆயோக்கோடைய ஹெட் வந்து ஹஸ் அப்சர்வ்ட் திங்ஸ். என்ன நான் வந்து அவர் அவர் அங்கே அக்னாலேஜ் பண்றாங்க. ஹவ் இஸ் ஹி புட்டிங் த ஸ்டேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். சரி, அதான் சொன்னேன், சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம் ப்ரோ, பட் ஹி இஸ் டூயிங் இட் ப்ராப்பர்லி. எனக்கு அதுதான் முக்கியம். ஏன்னா இவர் ப்ரெஸ்ஸை போய் பார்த்தாரு, ப்ரெஸ்ஸை பார்க்கல, இதை சொன்னாரு, இதை சொல்லலைன்றதெல்லாம் செகண்டரி தான். ஏன்னா நம்ம ஸ்டேட்டோடைய வெல்ஃபேருக்கு வாட் ஹி டிட் தேர், வாஸ் ஹி ஏபிள் டு ஸ்பீக் வித் ஸ்பைன், வாஸ் ஏபிள் டு புட் ஃபார்வர்ட் அவர் பாயிண்ட்ஸ் ஆர் வியூஸ். ஏன்னா அவ்வளோதான். இதை when he is doing it, எனக்குமே வந்து பொதுவாகவே சும்மா பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரு மட்டும் வச்சுக்கிட்டு அதை மையப்படுத்தி அரசியல் பண்ணணுங்கிறது அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வேஸ்ட் ஆஃப் எனர்ஜியா தான் எனக்கே தோணுது. சென்ட்ரல்ல இருந்து நமக்கு என்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ ப்ராப்பரா நமக்கு தமிழ்நாடுக்கு தேவையில்லாததுன்னா விட்டுறலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த மும்மொழி கொள்கை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீட்டு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தேவையெல்லாம் நம்ம மேல திணிச்சிட்டு இருக்கான். அதை எதிர்க்கிறதுல ஒரு வேலிடான இது இருக்குது. அதுக்கு எல்லாத்தையுமே எதிர்க்கணுங்கிறது அது தெரிஞ்சு எல்லாத்துக்குமே இல்ல அவனுக்கு ப்ரோ, அதான் சொன்னேன்ல, இவனுங்க எதை எதை பேசினாலும் அந்த பிஜேபின்ற ஒரு இது இல்லாம நம்மளுக்கு கொடுத்து பழகிட்டானுங்க. ஏன்னா நம்மளும் அதே அடிக்ஷன்ல இருப்போம்னு நினைச்சிட்டு இவனுங்க இந்த அரசியல் பண்றாங்க. சொல்றேன் கரெக்ட் ப்ரோ. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங்ன்ற கணக்கு தான். இன்னொன்னு பிரச்சனை இருக்கு ப்ரோ. தமிழ்நாடு ஃபுல்லா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பராவே இல்ல. இந்த கடந்த 10-15 வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட குப்பைக்காடா மாத்தி வச்சிட்டானுங்க. அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சொல்யூஷன் இந்த கவர்மெண்ட் வந்து பண்ணுனாங்க அப்படின்னா பொதுவாவே எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வரா தான் இருக்கும். நீங்க நல்லாவே அப்சர்வ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு கடந்த 5 வருஷமா நியூஸ்லயே நிறைய வந்துட்டு இருக்கு. அங்க குப்பை எல்லாம் மாட்டுறாங்க, இங்க குப்பை எல்லாம் மாட்டுறாங்க. அந்த வேஸ்டஸ் வந்து டிஸ்போஸ் பண்றதுல பெரிய பிரச்சனை இருக்குது. அதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இது பண்ணணும். அதுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் ஆக்சுவலா. அதுவே பெரிய பிரச்சனையா வரும் இன்னைக்கு போற போக்குல. ட்ரூ. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில என்ன பண்றாங்க அப்படின்னா டெண்டர் விட்டு அதை இது பண்றாங்க. ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 டன் தான் பிரிக்கிறாங்க. அது வர்றதே 1 டன்னுக்கு மேல வந்துட்டு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி வந்து எவ்வளவு தூரம் எஃபிஷியண்டா பிரிக்க முடியும். 1 டன்னுங்கிறது 4 டன்னா 5 டன்னா மிஷின்ஸ் பை பண்ணி அதை வந்து டிஸ்சார்ஜ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம ஸ்டேட்ல ஒரு பெரிய டாபிக் தான் ப்ரோ. இதெல்லாம் வந்து ஒரு 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 எக்ஸலண்டான ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ஸ்டேட் வந்து மற்றவங்களுக்குலாம் ஒரு they could be a good example. அது ஐ திங்க் செக் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜப்பான் பிளஸ் ஸ்வீடன் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வேஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு போயிடறானுங்களாமா. வேஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு அமௌண்டாவே கையில கொடுத்துட்டு போயிடுறாங்க. வேஸ்ட் வந்து பிரிச்சு கையில கொடுத்துருவாங்க. அதனால அவங்களுக்கு டிஸ்போஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அது பீப்புள் பிஹேவியர் இருக்கு. பிளஸ் கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணி அதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சான்சஸ் ஆஃப் அதாவது சான்சஸே எவ்வளோ சொல்லுங்க, 30% தான் சொல்லுது. அதுவே 30% அப்படிங்குது.
இல்ல நான் பண்ணலாம் பண்ணல இதெல்லாம் டெஃபினட்டா. சொல்லுங்க bro. நாமளுமே பிரிச்சு வாங்குறதா கேள்விப்பட்டேன் நான். அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி நாமளுமே அந்த அதெல்லாம் வேஸ்ட்டை கிடையாதுங்க. வந்து நோ. பிரிச்சு நம்ம இல்ல வாங்குறது வாங்குறாங்க, ஆனா எஃபிஷியன்டா இல்ல. மக்களும் வந்து இதுல பொறுப்பு ஏத்துக்கணும். பிரிச்சு எல்லாம் போடுறதே கரெக்ட். கிடையாது. கண்டிப்பா சும்மா அதை இஷ்டத்துக்கு நம்ம ஏத்துக்கணும் அவன் சொன்ன மாதிரி. வந்து குப்பாள்றவன் தானே, அவனையே கேவலமா ட்ரீட் பண்றது அதெல்லாம் பண்றாங்க. கவர்மெண்ட் என்ன ப்ரொவைட் அது பண்ணாலும் வந்து நம்ம ஓவர் ஆ, நைட்டு நம்ம அதை இந்த மாத்த முடியாது ப்ரோ. அது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ், அவ்வளவுதான். அதுக்குள்ள போய் நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா எவ்ரிபடி ஹாஸ் அ ரோல். அது ஒருத்தன் டிசிப்ளினா இருந்தான்றனால மட்டுமே அது மாறிடாது. அதான் இல்ல டிசிப்ளின் அது எப்படின்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய டிசிப்ளின் ஆக்கணும் கவர்மெண்ட். இப்ப நான் வந்து யூரோப் ஓகேவா, நான் வந்து எல்லாத்தையும் இஸ் டூயிங் பிரிச்சு இட் ப்ரோ. பிரிச்சு இல்ல பண்ணோம். நான் சொல்றேன், அதுதான் இஸ் சொல்றேன், டூயிங் அவர் இட். பண்ணாலுமே அது வந்து அஃபென்சிவா தான் எடுப்பாங்க. இப்படி இல்லையே இல்லையே இப்ப யோசிச்சு பாருங்க. எங்கேயுமே வந்து மெட்ரோ சிட்டிஸ்ல வந்து அந்த போஸ்டர் ஆமா எல்லாம் இப்போ ஒட்டக்கூடாது, எல்லாமே இப்போ கிளீனா வச்சுக்கணும். பட் ஆனா அதை ஒட்டாம இருப்பாங்களான்னா ஒட்டுவான். ஏன்னா அதை சுத்தி ஒரு இண்டஸ்ட்ரி ஓடுது. எங்க இண்டஸ்ட்ரி நசுக்கு பாக்குறாங்க, இதுக்கு பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வருவானுங்க. ஆனா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதை பத்திலாம் கவலைப்படாம பண்ணாதான் நம்ம வந்து ஒரு நார்மல் கொஞ்சம் வளர்ந்த சிட்டியா ஆக முடியும். இன்னமும் வந்து போஸ்டரை ஒட்டிக்கிட்டு ப்ரோ நீங்க யூரோப்ல தானே இருக்கிறீங்க, அங்கெல்லாம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி ப்ரோ? தனித்தனியா தானே கலெக்ட் தனித்தனியா பண்ணுவாங்க. எப்படின்னா பர்டிகுலர் டே இருக்கு, பர்டிகுலர் பாக்ஸஸ் இருக்கு ஓகேவா, அந்த பாக்ஸை தான் போடணும். இன்கேஸ் நான் மாத்தி போட்டேன் இல்ல வேற ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா வித்தின் அ மந்த் எனக்கு மெயிலும் வந்துடும், போஸ்ட்டும் வந்துடும், ஃபைன் வந்துடும். என்னோட வீட்டுல இருந்து வர மாட்டானுங்க குப்பையை, நான் எடுத்துட்டு போய் கொட்டணும் ஃபைன் கட்டுற வரைக்கும். இந்த மாதிரி கொண்டு வரணும்னு சொல்றான். இல்ல ஆனா பாப்புலேஷன் கம்மியா இருக்கனால அவங்களால ஈஸியா அச்சீவ் அப்படிலாம் பண்ண கிடையாது, முடியுது. இந்த மாதிரி ஹை அப்படிலாம் கிடையாது. பாப்புலேஷன் என்ன பண்ணுவாங்க? பாப்புலேஷன் கம்மியில யார் சொன்னா உங்களுக்கு பாப்புலேஷன் கம்மின்னு? பாப்புலேஷன் கம்மிலாம் கிடையாது. இங்கெல்லாம் பயங்கர கூட்டங்க. நீங்க வேற அவ்வளவு எஃபிஷியன்டா பண்றானுங்க. நான் என்ன சொல்றேன், அதுதான் ரூல். ஒரு ரூல் இனிஷியேட் எடுக்கிறதா பெரிய ரூல் எடுத்து ஃபாலோ பண்ணணும். எதை பத்தி கவலைப்படாம ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கணும். அதை சும்மா எடுத்தோம். இன்னொன்னு ப்ரோ, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், நம்ம சத்தியமேவ ஜெயதேல இவர் யாரு அமீர் கானும் இன்னொருத்தர் கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வேஸ்ட்டை வந்து 6 ஹவர்ஸ்க்குள்ள பிரிச்சு அதுக்கான இடத்துல கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸே 50% முடிஞ்ச மாதிரி அப்படின்றாங்க. இங்க இன்னொரு கான்செப்ட் இருக்கு இப்போ. எப்படின்னா நீங்க வந்து வாரம் கவுன்சில் வந்து கொண்டு போயிடுவானுங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டலாம். ஒரு ஏரியாவுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா பேசுவோம் ப்ரோ. இப்பதான் நம்ம ஸ்டேட்ல குப்பை லாரியில ரோட்ல எப்படி குப்பை கொட்டாம லாரியை எடுத்துட்டு போலான்றதே இப்பதான் யோசிச்சிருக்கானுங்க. இல்ல என்ன பேசுறீங்க? 20 இயர்ஸா இருக்கு. குப்பைன்ற மேனேஜ்மெண்ட் வந்து 20 இயர்ஸா இருக்கு. இது நேத்து வந்தது கிடையாது. 2021ல ஆரம்பிக்கல. உங்களுக்கு தெரியும், ஆனிக்ஸ்னு ஒரு குரூப் வண்டியில கொண்டு போறது எல்லாம் கருணாநிதி பீரியட்ல இருந்து இருக்குது. என்னன்னா அப்பவே ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கணும்னு நான் சொல்ல வரேன். நான் இப்ப வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. 20 வருஷமா நீங்க லூஸ் விட்டுட்டு ஃபிடல் ப்ரோ, இது ப்ராப்ளம் வந்து ஈகோசிஸ்டமே கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு இருக்கும். இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பரா பண்ணலனால ஈகோசிஸ்டமே பயங்கர ப்ராப்ளம் வரும் இதுல. ஆமா, அதனாலதான் கேரளாக்காரன் நம்ம ஊர்ல வந்து டம்ப் யார்டு மாதிரி கொட்டிட்டு போறான். அதுதான் சொல்றேன். சோ பி அவேர் தான் சொல்றேன். இது வரைக்கும் கேரளா மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்ததே கிடையாது. ஏன் கிட்ட காம்ரேட் ஏதாவது ஒரு கதையை சொல்லுவானுங்க. எண்ட் ஆஃப் தி டே இது வந்து வேஸ்ட் தான் இது ஓகேவா. அது மெடிக்கல் வேஸ்ட்லாம் வந்து எவ்வளவு ஒரு இது இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இப்ப தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டி தான் வருது. எப்படி அதை அலோவ் பண்றாங்க தமிழ்நாடு செக் போஸ்ட்ல? வேற என்ன ஏமாத்திரவே எங்க போல இருந்துட்டே தான் ப்ரோ இருப்பான். எல்லாமே பிரைப் தான் ப்ரோ, எல்லாமே பிரைப் தான். அதாவது எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி என்ன நடக்குது? இப்ப கார்ப்பரேஷன்ல வந்து சீவேஜ் டேங்க் எடுக்கிறாங்கல்ல, அது எங்க எடுத்துட்டு போய் கொட்டணும்? ப்ராப்பரான அதுக்கு ஒன்றும் டெசிக்னேட்டட் பிளேஸ்ல இருந்து கொட்டணும் கிடையாது. போற வேலை எங்க டம்ப் பண்ணிட்டு போயிடுவானுங்க காசை வாங்கிட்டு. இல்ல இந்த 50 வருஷமா இந்த ஒரு சிஸ்டம் வந்து ரொம்ப கரையான் பிடிச்சி செல்லரிச்சு போயிருக்கு. இதெல்லாம் கிளியர் பண்ணணும்னா இப்ப 6 மந்த்துக்கு வந்து நமக்கு 5 வருஷமே பத்தாது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேவா. நமக்கு 5 வருஷமே பத்தாது. ஆனா ஸ்பீடா இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு ஒரு 2 இயர்ஸ். அண்ணன் சொன்ன வார்த்தை, நான் ஒன்னும் தேவதூதன் கிடையாது அப்படின்டாப்ல. இல்ல 2 இயர்ஸ்ல அவங்க ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ணிடுவாங்க ப்ராப்ளம் எல்லாம். முக்காவாசி நீங்க நோட் பண்ணீங்கன்னா இன்னொன்னு தெரியும், வாட்டர் ஸ்ப்ரே இருக்கு 2 இயர்ஸ்ல எடுக்காது. இல்ல எனக்கு என்ன ஆசைன்னா, ஒரு மாதிரி இன்னும் சும்மா அந்த பழைய சிஸ்டமேட்டிக்கா இது பண்ணிட்டு இருக்காம கவர்மெண்டே ஐ மீன்
ஹாவ் டு அப்ஸ்கில் தான் சொல்றேன். கவர்மெண்ட்டே வந்து நிறைய விஷயங்கள் இன்னோவேட்டிவா எங்கெங்க டெக்னாலஜி இன்வோக் பண்ணணுமா அந்த மைண்ட் செட்டுக்கு கொஞ்சம் ஆமா கொஞ்சமா கொண்டு வரணும். இல்ல டெஃபினெட்லி இட் கான்ட் ஹேப்பன் கேரளால என்ன ஓவர் நைட். பண்ணிட்டானுங்க பாத்தீங்களா? டிராபிக் ரூல்ஸ் பயங்கர இதா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். அதே ஆமா ரூல்ஸ் அந்த நியூஸ் தமிழ்நாட்டுல நான் படிச்சேன் சொல்றாங்க. ப்ரோ. இல்ல அந்த நியூஸ் நான் படிச்சேன். இப்போ வந்து ஏதோ ஏஐ வந்து நம்ம டிராஃபிக் சிக்னல் நம்ம டிராஃபிக் இதுல வந்து இன்டிகிரேட் பண்றாங்க. இது மூலமா வந்து நம்ம எஃபிஷியன்ட்டா சென்னையில உள்ள டிராஃபிக் ஜாம்ஸ் எல்லாம் இது பண்ணலாம். தே ஆர் டூயிங் சம்திங் அரவுண்ட் இட். நான் நான் 2 அந்த விஷயம் நியூஸ் நான் சொல்றேன். பார்த்தேன். ஓகேவா? எனக்கு நடந்த ஒரு விஷயம், அப்புறம் இன்னொரு விஷயம் நான் பார்த்தது. டுவர்ட்ஸ் ஃப்ரம் கிண்டி டு திங்க் கோயம்பேடு வரைக்கும் சம்திங் தே இன்ஸ்டால் சம் கேமராஸ் மேல பார்த்தேன் நானு. எல்லோ கலர்ல கேமராஸ் இருந்தது. ஒன் திங். 2வது வந்து லாஸ்ட் டைம் இந்தியா வந்திருந்த போது போலீஸ்கார் வந்து நீங்க சிக்னல் தாண்டி வந்துட்டீங்க, நீங்க ஃபைன் கட்டணும் அப்படின்னாரு. நான் சார் நான் கரெக்டாக தான் வந்தேன், நான் பண்ணல அப்படின்னு சொல்றேன். ஷோ மீ த எவிடன்ஸ், ஷோ மீ த ப்ரூஃப் அப்படின்னேன். அவர் என்ன பண்றாரு, முன்னாடி இருந்துட்டு காரோட வந்து நம்பர் பிளேட்டை போட்டோ எடுத்துட்டு இதான் எவிடன்ஸ் நீங்க கட்டுங்க அப்படின்றது. ப்ரோ இதே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. எனக்கு இல்ல இல்ல எப்படின்னா சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு எப்படின்னா நான் யூரோப்ல இருக்கேன், நான் ஃபைன் வாங்கியிருக்கேன், எனக்கு எப்படி எவிடன்ஸ் வரும்னு எனக்கு தெரியும். நான்லாம் பக்கு பக்குன்னு உட்காந்துருப்பேன். எப்படின்னா எந்த மினிட்ல எந்த டேட்ல எந்த டைமிங்ல நீங்க என்னென்ன வயலேஷன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கரெக்டா போட்டோஸ் வரும். அப்படி கொடுக்கணும் ஒரு எவிடன்ஸ் தான். நம்பர் பிளேட்டை போட்டோ எடுத்துட்டு நீங்க வந்துட்டீங்க, நான் ஓரம் கட்டி நிக்கிறேன், நம்பர் பிளேட்டை போட்டோ எடுத்துட்டு நீங்க பண்ணீங்க, காசு கொடுங்க அப்படின்றது எல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு. இதே மாதிரி கட்டாத கேஸ் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான கேஸ் இருக்கு. ப்ராப்பர் பண்ணணும், டிராஃபிக் ரூல்ஸ் ப்ராப்பர் பண்ணணும். நிறைய இருக்கு நம்ம இஷ்யூஸ். ட்ரூ ட்ரூ. இல்லை நான் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிராஃபிக் இதில் மாட்டினது எப்படின்னா, அப்போ வந்து அந்த லைட் வந்து எல்லோவில் இருக்கும். ஸோ பொதுவாக சென்னையில் வந்து இந்த அந்த டியூரேஷன் எல்லோவுடைய டியூரேஷன் வந்து கொஞ்சம் லாங்கராகவே இருக்கும் ஒரு சில இடங்கள்ல. அப்போ நான் என்ன பண்ணேன், அது ஒரு மூவிங் டிராஃபிக் தான். நான் எல்லோவில் போயிட்டே இருக்கேன். அது 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. நான் நடுவில் இருக்கேன் கரெக்டாக. டக்குன்னு ரெட் விழுந்துருச்சு. என்ன முன்னாடி இருக்கவன்லாம் போயிட்டாங்க, நான் மட்டும் இருக்கேன். வந்து அதுக்கு ஒரு ஃபைன் போட்டு போயிட்டா. ஐயோ அது எல்லோவில் இருக்கும்போது அங்கே நின்றேங்க, திடீர்னு நடுவில் நின்றுட்டு இருக்கேன், எல்லாம் ரெட் வந்துருச்சு. திங்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. பட் எனக்கு வந்து அவர் கரெக்டா தான் ஃபைன் வாங்கிட்டு போனாரு. தப்புலாம் செய்யல அந்த போலீஸ்காரர். இல்ல இல்ல அது தப்பு கிடையாது. பட் ஆனா இது எல்லோல இருக்கு, ரொம்ப லாங்கரா எல்லோல இருக்கு, நம்ம மூவ் ஆக கூடாது, நமக்கு எஜுகேட் பண்ணல யாரும். எல்லோனா அந்த லைனுக்கு பின்னாடி நம்ம நின்று இருக்கணும். போயிடுங்க, இதுதான் நமக்கு எஜுகேட் பண்ணது. ப்ரோ அங்க அங்க அந்த சிக்னல்ல எல்லோவோட டியூரேஷன் கொஞ்ச நேரம் கூட இருந்தது ப்ரோ. அதான் சொல்றேன், இது ரொம்ப நமக்கு ட்ரெயின் பண்றாங்கல்ல, காரோ பைக்கோ யார் ட்ரெயின் பண்ணாலுமே எல்லோனா நம்ம வந்து ஸ்டாப் ஆகணும், ஓரளவுக்கு ஸ்லோ பண்ணிடணும், வெயிட் பண்ணணும்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தமே இல்லாம எல்லோ இருந்தா ஃபாஸ்டா போகணும், இன்னும் ஃபாஸ்டா போகணும் தான் அர்த்தம். மூவ் ஆயிடணும் அந்த இடத்துல இருந்து. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் ஆர்டிஓலாம் பயங்கரமா பண்ணணும். எங்க நீ 100 ரூபா கொடுத்தா பீப்பிள் பிஹேவியர் தான. பீப்பிள் பிஹேவியர் கிடையாது. பீப்பிள் பிஹேவியர் கொண்டு வராதீங்க. பீப்பிளுக்கு டீச் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நீ 200 ரூபா கொடுங்க, நான் எம்எல்ஏ பையன் ஆல்ரெடி வேற மாதிரி வீட்டு தேடி போய் கொடுக்குறீங்க லைசன்ஸ் எல்லாம். இல்ல ஒருத்தனால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்றவன் கடைசி ஆயுதமா எடுக்கிறது மக்கள் மாறினாதான் இங்க பிரச்சனை தீர்ந்துருன்றது. எவனால நம்ம தன்னால எதுவுமே செய்ய வழி இல்லாதவன் சொல்ற ஒரு வார்த்தை. அஃப்கோர்ஸ் அது அது ஒரு ஃபேக்டர் இருக்கு. அது மட்டுமே இங்க நம்ம சிஸ்டம்ல பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் தெரிஞ்ச வேண்டியது நடக்குது தெரியுமா? எவ்வளவு ஆக்சிடென்ட், வர்ஸ்ட் டு தி கோர் வர்ஸ்ட். பேசிக் டீசன்சியே கிடையாது டிரைவிங்ல. இங்க நிக்கணும், இங்க நிக்க கூடாது, ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா வழி விடணும் கிடையாது. அப்படியே எரும மாட்டு மழை பெஞ்ச மாதிரியே நிக்கிறானுங்க. இதெல்லாம் எஜுகேட் பண்ணணுங்க. நம்ம உட்காந்து சும்மா பேசிட்டு இருக்க முடியாது. சிக்னல்ல ஒரு பஸ்ஸும் மோதிக்குது. ஆக்சுவலா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா சிக்னல்ல பஸ் மோதிக்குது. ஒரு கட் பண்ண வரான் ஒரு ஃபிடல் ப்ரோ. இது இன்னொன்னு நோட் பண்ணீங்களா? இப்ப எல்லாம் பிரஷர் வாட்டர் பம்ப் எல்லாம் வாங்கிட்டானுங்க கார்பரேஷன் ஃபுல்லா. என்ன பண்றாங்க, ரோட்ல எல்லாமே மண் இல்லாத அளவுக்கு கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. அதெல்லாம் வந்து 2012 நினைக்கிறேன். ஓகேவா? அப்பதான் வந்து துபாயில மெட்ரோலாம் கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு. இல்ல இங்க இப்ப சொல்றேன், அப்பவே அவனுங்க அதெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்போதான் அந்த பிரஷர் கன்னுக்கே வந்திருக்கிறோம் 26ல. அப்ப எவ்வளவு பிஹைண்ட்ல இருக்கோம் பாருங்க. இங்க இப்பதான் வர முடியும். இல்லை எனக்கு நீ இந்த ரோடெல்லாம் பற்றி பேசும்போது, அது குறிப்பாக இந்த சென்னையில் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது எப்படி சொல்ல, இவங்க பண்ணி கொண்டு வந்திருக்க மிஸ்டேக் எல்லாம் சில விஷயங்கள்லாம் பியாண்ட் ரிப்பேர் மாதிரி தாங்க. அவ்வளோதான். இது இருக்க அந்த அந்த மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த வர்ஸ்ட் சிச்சுவேஷன் தான். நீ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி,
இவனுங்க கடந்த காலத்தில் பண்ண எதுவுமே ஒரு சரியான திட்டமிடல் இல்லாமல், எதுவுமே ஒரு லாங் டேர்ம் விஷன் இல்லாமல், அப்போதைக்கு அந்த 5 வருஷத்தில் கான்ட்ராக்டில் எவ்வளோ ஆட்டையை போடலாம், எவ்வளோ கமிஷனை வாங்கலாம், இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டானுங்க. பட் ஆனால் ஹானஸ்ட்டாக பார்த்தீங்க, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு ரோடு போடும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கீழே உள்ள இந்த பழைய ரோடெல்லாம் பேர்த்தெடுத்துட்டு அதுக்கு மேலே தான் போடுவானுங்க. ஆனால் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அது தேவையில்லை, இதெல்லாம் மேலே என்னமோ ரீசன் சொல்லலானுங்க ப்ரோ. அது ஜஸ்டிஃபைபிள் ரீசன் என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் ரோடு மேலே ரோடு போட ஆரம்பிச்சிட்டானுங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அப்புறம். இதுவே எவ்வளோ 10 வருஷமா தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. இல்லை, இதுவே எவ்வளோ இஷ்யூஸை நமக்கு உருவாகுது தெரியுமா? அந்த வாட்டர் கிளாக் ஆகிறது, ஏன்னா ரோடு ரிப்பேர் ஆனால் அங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் போனது, நிறைய இஷ்யூஸ் வந்தது இதை ஒட்டியே. பட் அதெல்லாம் அந்த அந்த காலகட்டங்களில் அது சின்ன பிரச்சனை. இன்னைக்கு நம்ம அதை வந்து உட்காந்து அதுக்கு 4000 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய சொல்யூஷனுக்கு வந்திருக்கோம். இல்ல ப்ரோ. ஆனா பொதுவாவே என்ன நடக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து லாங் டேர்ம் விஷனாவே இருக்கிறது இல்ல. ஷார்ட் டேர்மா தான் இருக்குது. நீங்க லாங் டேர்ம்னா, நீங்க ஒரு ஜப்பான் எடுத்துக்கங்க. அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் செம்ம. அதாவது என்ன சொல்றதுன்னா, செலவு பண்றாங்க, இல்லன்னு சொல்லல. நீங்க 20 வருஷத்துக்கு மொத்தமா செலவு பண்றத விட, அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 50 வருஷத்துக்கு என்ன செலவு பண்ணணுமோ, அத இப்பயே செலவு பண்ணிடுறாங்க ஆக்சுவலா. அப்படி செலவு பண்றாங்க. ஒரு ஒரு காஸ்ட் ஜாஸ்தி தான், இல்லன்னு சொல்லல. நம்ம 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 செலவு பண்றத விட, அவங்க செலவு பண்றதுல கரப்ஷன் இல்லாம ஒரு ஒரு நல்ல டெக்னிக்கலா வந்து ஒரு எஃபிஷியன்ட்டா இருக்கிற மாரி ஒரு இத குடுக்குறாங்க. அவங்க ஊர்ல நெறைய எர்த்குவேக்ஸ்லாம் வருதுல்ல. பிரிட்ஜஸ் எல்லாம் ரொம்ப அப்பப்போ ஷேக்கி ஆகும். அதுக்கெல்லாம் கூட சஸ்பென்ஷன் வச்சு பண்ணியிருக்கானுங்க ப்ரோ. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மலாம் எங்கடா இருக்கோங்கிற மாரி இருக்கும் சில நேரம். இல்ல இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஜப்பான் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இன்னொன்னு, ஆனா நீங்க நம்மளோட பெரிய ப்ராப்ளம் பாப்புலேஷன் கூட தானே. கிடையாது, அதெல்லாம் கிடையாது. பாப்புலேஷன் எல்லாம் மேட்டர் கிடையாது. இல்ல பாப்புலேஷன் ஒரு பெரிய இஷ்யூ தான். இல்லன்னா அப்ப சைனால தான் பாப்புலேஷன் இன்னும் அதிகம். சைனா, ஆனா ப்ரோ சைனா லேண்ட்ஸ்கேப் என்ன, இந்தியாவோட லேண்ட்ஸ்கேப் என்ன, யாரோட கம்பேர் பண்றீங்க? அப்புறம் அவங்களுக்கு அவங்களுடைய எப்படி சொல்ல, அந்த லேண்டே ரொம்ப பெருசு ப்ரோ. ஸ்கொயர் ஃபீட் படி ஓவராலா விட்டுருங்க. தே குட் அகாமடேட். என்ன 2 தடவை இந்தியாவை சைனா குட் அகாமடேட். ஒன்னு இருக்கு, டிசிப்ளின் ஒன்னு இருக்கு. அங்க இந்த மாதிரிலாம் எனக்கு காட்டுங்க. எனக்கு இங்க பாருங்க, நமக்கு நிறைய இஷ்யூஸ் எங்க தெரியுமா வருது? சிட்டி அங்க எங்க போனாலுமே தட் இஸ் ஆல் தேர். நீங்க இல்ல இதெல்லாம் வந்து எப்படி சொல்ல, அதான் நான் சொல்றேனே, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லேம் ரீசனா போயிடும் ப்ரோ. அதெல்லாம் நீங்க அந்த மாதிரி அதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே கொஞ்சம் எஜுகேட் பண்ணோம். ஹேபிட்ஸ் இப்ப எப்படி குட் டச் பேட் டச்னு பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்றாங்களோ, அதை தவிர சிலதையும் எஜுகேட் பண்ணணும். எஜுகேட் பண்றது வேற, பாப்புலேஷன் வேற. இல்ல பாப்புலேஷன் வச்சு நீங்க எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லா கண்ட்ரிலயும் பாப்புலேஷன் இருக்கு, இந்தியால மட்டும் கிடையாது பாப்புலேஷன். அதான் சொல்றேன், அது ஒரு ரீசனே கிடையாது. பாப்புலேஷன் சிக்னல் நீங்க நிக்கிறீங்க, ஓகேவா? நான் எப்பவுமே நிப்பேன். ஆனா சிக்னல் நின்னுட்டு என்ன திட்டிட்டு போவானுங்க, நடுவில் நிக்கிறான் பாரு நாதாரி நாய் அப்படின்வான். அப்ப உங்களுக்கு கடுப்பு வருமா வருவாது? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் நீங்க பூந்து போவீங்க, அவ்வளவுதான். எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட். சிக்னல்னா நிக்கணும், ஓகேவா? ஆம்புலன்ஸ் வரதான் வழி விடணும். இல்ல சிக்னல்ல நிக்கணும்னா அங்க ஆபீஸ்ல மேனேஜர் ஏன் லேட்டா வந்தானா அக்செப்ட் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். ஏன் லேட்டா போறீங்கன்னு கேக்குறேன். சீக்கிரம் எழுந்து போறோம். நம்மளது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆட்டிடியூடே வேற மாதிரி ஒண்ணு போயிடுச்சு. மாறிட்டோம், டோட்டலா மாறிட்டோம். பூமர்த்தனமா தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா seriously there is no looking back. அதனால சொல்றேன் bro, how much ever you spend your energy on this topic, there is no looking back. இந்த விஷயங்கள் எல்லாம் what you need to do nextன்றதுல நீங்க போனீங்கன்னா you will have a solution. ஏன் நம்ம அப்படி மாறணும், நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்னு பேசணும்னா 10 பைசா பிரச்சனை இல்ல. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்து ஆபீஸ் மீட்டிங்ல ஃபேஸ் மாஸ்க் போட்டு வந்து உட்காருது. இதுல என்னமா பெருமை? எப்படி ஒரு மனுஷன் பண்ணுவான்? வெளியே இருந்து அட்டெண்ட் பண்ணதுனால அப்படியா? நானும் பாத்திருக்கேன். அது ஃபேஸ் மாஸ்க் போட்டு அபிஷியல் மீட்டிங்ல வீட்ல இருக்கும்போது ஃபேஸ் மாஸ்க்னா இது ப்ரோ. ஓ ஓகே I got it. புரியுது. ஓ ஷிக் மேன். அங்க இருக்கிறவங்களுக்கே சிரிப்பு தாங்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் சிரிக்க இந்த ஆரம்பிச்சாங்க. காமன் சென்ஸே ஒருத்தங்க இருக்கு. வேற இதுதான் இருக்கும். அதையே வந்து நிறைய பேரு எப்படி பேசுறாங்கன்னா, ஆத்தென்டிக்கா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்.
இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து காமன் டெக்கோரம் கூட இருக்காதா ஒரு மீட்டிங்ல எப்படி பேசுறது இதுல வேற கூட அப்படி அதையும் வந்து ஒரு டிபேட் ஆக்குறாங்க. இவங்கெல்லாம் ஜென்சி. டேய் அது பெருமைப்படுற விஷயமே இல்லடா. இல்ல அது அப்படிதான் சொல்றாங்க. அது வந்து எப்படின்னா ஆத்தென்டிக்கா இருக்காங்க, மறைக்கல, ஃபேக்கா இல்லை அப்படிங்கலாம் அதை ப்ரொமோட் பண்றாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போனட்டு ஒரு டெக்கோரம் இருக்குல்ல, அது இப்ப வந்து அப்படியே மாத்தி எப்படி சொல்றது, ஷார்ட்ஸ் போட்டு போறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ரோ நார்மல் நீங்க ஆக்குறாங்க. ரொம்ப பூமரிஷா பேசாதீங்க இல்ல ப்ரோ. இல்ல இதெல்லாம் இதுதான் ஒரு திங்ஸ் ஆர் மூவ்ட் ஆன், அவ்வளவுதான். தான் போவேன். நீங்க ஷார்ட்ஸ் இதெல்லாம் போறதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் இதெல்லாம் 2018 டெக்கோரம்லாம் பண்ணியாச்சு சென்னையில திங்ஸ் இதெல்லாம். ஹேவ் டு பி பிட் ஃபிளெக்சிபிள், அவ்வளவுதான். நாளைக்கே இவன் நம்ம அண்ணன் கோட் சூட் தான் போட்டு போறாரு அப்படி அசம்பிளிக்கு, எக்ஸாக்டா இல்ல அந்த அதுக்குன்னு ஒரு மாதிரிதான் இப்ப டெக்கோரம் இருக்கு, அசம்பிளிக்கு வேட்டி சட்டை இந்த போடணும்னு சொல்ல வேட்டி முடியுமா? சட்டை இல்ல போட்டு நான் போற அது மாதிரி இருக்கு சொல்லல. ஷார்ட்ஸ். ஆக்சுவலா ஏதோ ஒரு இன்ஃபுளுசஸ் அந்த மாதிரி தான் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இல்ல இல்ல ஷார்ட்ஸ் அதெல்லாம் போட்டுக்கிறாங்க. வந்து இந்த பழைய காலத்து அதான் சொல்றேன், பூமர் மாதிரி பேசினா பூமர் மாதிரி இல்ல உட்காந்துட்டே இல்ல இருக்க வேண்டியதான் ப்ரோ. அவர் சொன்ன அந்த விஷயம் கரெக்ட். இது இவரு அந்த இர்ஃபான் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு ட்ரவுசர் போட்டு அவன் ஆடியோ அவன் யாரு? பிக் சைஸுக்கு பேண்ட் கிடைக்காது, எல்லாம் அவங்க கம்ஃபர்ட் போட்டு போறான். இதுல என்ன இருக்கு? இல்லங்க, வாட் இஸ் ராங்ன்றேன். அது ஷார்ட்ஸ் போட்டு போனல, வாட் இஸ் ராங்? அதுவும் அவார்ட் அபிஷியல் மீட்டிங் அது ஃபங்க்ஷனுக்கு இல்லல. என்ன மினிஸ்டர் இல்ல ஆதித்தி சிஎம் மீட் பண்ண போறானா? இல்லல, அது ஒரு மொக்க ஷோ ப்ரோ அது. இங்க அவவே அந்தந்த கண்ட்ரி பிரசிடென்ட் மீட் பண்ண அன்டில் நல்ல இட் இஸ் எப்படி சொல்ல, ஒரு ட்ரெஸ் கோட் மேண்டட்டரி இல்லாத ஒரு மீட்டுக்கெல்லாம் யூ கேன் இதெல்லாம் வந்து அதான் சொல்றேனே, ரொம்ப பூமரிஷா இருக்குங்க. சரி விடுங்க, எவ்ரிபடி இல்ல ஹேவ் தேர் வியூஸ் டு யூரோப்ல இட். பிரசிடென்ட்லாம் இதுக்கு சம்மர்ல ஷார்ட்ஸ் போட்டு தான் சுத்துவாங்க. அப்ப அவங்கள என்ன சொல்றது? ஏன்னா அவங்க கல்ச்சருக்கு அதெல்லாம் தேவைப்படுது. இல்ல இல்ல எப்பவுமே கோட் போட்டே சுத்த முடியுமா? அப்படி பார்த்தா அண்ணா கூட கோட் அவுட் சுத்துறாரு சம்டைம்ஸ். இல்ல அதெல்லாம் சொல்றேன்ல ஐயா, இதெல்லாம் வந்து நீங்க சில வாதங்கள்லாம் வந்து நீங்க இந்த பழமைவாதத்திலேயே இருந்து நாங்கள் லிட்டரலா இப்படிதான் இது எப்படி செய்வோம், இருக்குன்னா எங்க நாங்கள் அதை தான் படிப்போம், இதை தான் செய்வோம்னா நத்திங் வில் துப்பட்டா ஈல்ட். போடுங்க தோழி மாதிரி தான் இது கேவலமா. அவ்வளவுதான் அவ்வளவுதான். இல்ல நானுமே சீரியஸா சொல்றேன் ப்ரோ, திருக்குறள்ல அவ்வளோ இருக்கு என்ன. ஆனா எனக்கு இங்க இருக்க சிஸ்டம் வந்து அந்த திருக்குறள் நான் எழுதுனேன்னா எனக்கு ஒரு 2 மார்க்கோ 5 மார்க்கோ கிடைக்கும். அதுக்கு மட்டும்தான் நான் அதை படிக்கிறேனே ஒழிய, அந்த திருக்குறளோட நெசசிட்டி என்ன, அது பர்பஸ் என்னன்றது இங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு சிஸ்டமேட்டிக்கா ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியல. அது வாழ்வாதாரத்துக்கு எவ்வளவு தேவை, ஒரு மனுஷன் எப்படி வாழணுன்றதுல அவ்வளோ கருத்துக்கள் இருக்கு. இங்க கருணாநிதி என்ன சொன்னாரு, அண்ணா என்ன சொன்னாரு, இல்ல இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்றதை ப்ரமோட் பண்ற அளவு கூட சில விஷயங்கள் இங்க சிஸ்டமேட்டிக்கா இவங்கனால பண்ண முடியல. இதெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுவிட்டு நீங்க ட்ரெஸ் எப்படி போடுறேன்னா, நீ ஷார்ட்ஸ் போட்டு வந்தேன்னா, இதெல்லாம் யார் ப்ரோ பேசுறது, விடுங்க. யோசிச்சு பாருங்க, யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த எக்ஸாம் டைம்ல நம்ம அந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணி எழுதுறத தவிர்த்து என்னைக்காவது இது வந்து வாழ்க்கையில இதை நான் யூஸ் பண்ணணும் அதுலயும் செலக்டிவா அப்படின்னு ஒரு 10 சொல்லியிருக்கோம். குறள் தான் அதுவும். அது செலக்டர் 10 குறள் தான், அவ்வளவுதான். 1332 இருக்கு, அது கிடையாது எங்களுக்கு தேவையானது. அது ஏதாவது ஒரு படத்துல வந்திருக்கும், இல்ல ஏதாவது ஒரு இதுக்கு சொல்றது. அதுல வந்து செக்ஸ் எஜுகேஷனும் இருக்கு, அதுல எப்படி இருக்குன்னு எல்லாமே இருக்கு. எங்களுக்கு தேவை ஒரு 10 தான், ஓகேவா? அந்த 10 போதும் எங்களுக்கு. அவ்வளவுதான். அதுல நமக்கு ஒண்ணுதான் தெரியும், எதுவும் தெரியாது. சீரியஸ் சொல்றேன் ப்ரோ, எனக்கெல்லாம் எவ்வளோ இக்கட்டான காலகட்டத்திலயும் சரி, இல்ல எவ்வளவு நான் வந்து தமிழை சிந்திச்சு நம்ம பேசக்கூடிய இடத்துலயும் சரி, திருக்குறள் யூஸே ஆனதில்லை. ஆமா. ஆனா நான் எங்கேயாவது வெளிநாட்டு போனேன்னா, எங்க கிட்ட திருக்குறள் இருக்கு, எவ்வளவு பழசு தெரியுமா, எப்படி எழுதியிருக்காங்க, பந்தா பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. இவ்வளவு மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசுறானுங்களே, எங்க ஒரு திருக்குறள் சொல்லுங்க. அவனுக்கே அந்த 10க்கு மேல தெரியாது. அதான் உண்மை. அப்ப கேள்வி கேட்கணும்னா எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். சரி அதான் சொல்றேன்ல, வேர்ல்டு இஸ் இவால்விங். நாளைக்கு திருக்குறள் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அதுக்கான சொல்யூஷன் இங்க கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும். அதெல்லாம் இங்க வந்து யாருமே அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகாம நீ வெறுமனே எஜுகேஷன் புக்ல மட்டும் வச்சுட்டு போயிட்டே இருந்து வச்சுக்குவேன். ஒரு காலத்துல ஏஐ வந்துருச்சுன்னா எல்லா எக்ஸிஸ்டன்ஸுமே இங்க சேலஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடும். ஸோ தென் திங்ஸ் கான்ட் அடாப்ட். அப்போ வந்து நான் தமிழ் குரல் கொடுக்குறேன்னா போட பைத்தியக்காரன்ட்டு போயிடுவானுங்க சரி. எனக்கு அடுத்த வர ஜென்ரேஷன்லாம். எனக்கு டவுட் மறந்துடுச்சு. இது நம்ம ஊர்ல போர்டுல வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே போடுறாங்களா? இது சும்மா நான் நேத்து ஒருத்தன் கூட பேசிட்டு இருந்தேன். இல்ல லா இருக்குன்னு நினைக்கிறேன், மேண்டேட்டரி. எங்க எதுலனாலும் இங்கிலீஷ் தமிழ் கண்டிப்பா இருக்கணும்ன்றது மேண்டேட்டரி. நான் வந்து இங்கிலீஷ் இருக்கணுமான்றது தெரியல, பட் தமிழ் இஸ் மேண்டேட்டரி. மேண்டேட்டா? அப்படி ஆமா மேண்டேட்டரி. தெரியல. ஆமா இருக்கு எல்லா கடையிலயும் தமிழ் பேர் வந்து பலகைகள்ல மேண்டேட் இருக்கு. பண்ணணும் அதெல்லாம்.
இல்ல அதான் மேண்டேட் இங்க தான் கர்நாடகால சொல்லுங்க. நான் வந்து இல்ல நேத்து அதுதான் கன்னடா மேண்டேட் பசங்க இல்ல மேண்டேட் சொல்லியிருந்தாங்க இல்ல இங்க எல்லாருமே இந்த மாதிரி போடணும். மேண்டேட் இல்லையா? மேண்டேட் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி. இல்ல மேண்டேட் ப்ரோ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு நடுவுல ஆக்சுவலா சொன்னாங்க. ஏதோ ஒரு நான் பட் ஆனா வீடியோ கூட பார்த்தேன். பெங்களூர் கர்நாடகால கர்நாடகால மட்டும் தான் இது மாதிரி இருக்கு, கர்நாடகால தமிழ்நாட்டுல இல்ல. மேண்டேட் கிடையாது. கர்நாடகால நான் போய் இறங்கின உடனே என்னடா ஆரக்கல்ல தெலுங்கு இது கன்னடால எழுதி வச்சிருக்கீங்க, நான் ஷாக் ஆயிட்டேன் அதை பார்த்து. எப்படிடா நீங்க இது எப்படி தெலுங்கு நான் இல்லையா, அது கன்னடாயா? இல்ல ப்ரோ, மேண்டேட் சொல்றேன். தான் ப்ரோ, எப்படி ப்ளீஸ் அது செக் எப்படி ஒன்ஸ். யோசனா சார், இங்க ஒரு பிரச்சனை நடக்குது, இவங்க தெலுங்குல போட சொல்றாங்க, இப்ப நம்மளோட ஃபாண்ட்டை வந்து நீங்க தெலுங்குல டிசைன் பண்ணி அனுப்புட்டு கன்னடாவில் டிசைன் பண்ணி அனுப்புங்க, நாங்க இங்க பிரிண்ட் பண்ணோம் அப்படிங்கிற போது இதை யோசிச்சு பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படா நீங்க சொல்லி அப்ரூவல் வாங்குனீங்க இதெல்லாம்? அது சொல்லி வாங்கல, போர்டு போடா உடைச்சாங்க. ஆமா எங்க ப்ரோ, சொல்லி வாங்கினாங்க? பிரஸ்டேஜ் அபார்ட்மெண்ட்ஸ் நிறைய போர்டு மார்த்தலி ரோடு ஃபுல்லா நான் பார்த்தேன். டேய் என்னடா எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்கீங்க. அப்புறம் நான் திருப்பி 2 வாரம் கழிச்சு போனா நான் யோசிச்சது என்னன்னா, இந்த பெரிய பெரிய கம்பெனி ஜேபி மார்கன்லாம் எப்படி அவங்க ஹெட் ஆஃபீஸை சொல்லி சார் இங்க இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி வந்து நம்ம கன்னடாவில் போர்டு வைக்கணும். ஏன்னா கன்னடா ஃபாண்ட்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க ஆப்வியஸ்லி. இங்கிலீஷ்ல இருக்கும் அவங்களோட ஃபாண்ட் பிராண்டிங் எல்லாம், கன்னடாவில் பிராண்டிங் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து பண்ணி போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ இவ்வளவு இது பின்னாடி எவ்வளவு ஒர்க் போயிருக்கு, என்னடா நீங்க சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் இங்க வந்து தமிழ்நாட்டுல மேண்டேரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா அதை யாரும் பெருசா ஃபாலோ பண்றது கிடையாது. தமிழ்நாட்டுல தெரியல, மேண்டேட் இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல மேண்டேட் தான், பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி எனக்கு என்னன்னா இன்ஸ்பெக்ட் பண்றான்றான்னு தெரியல. எல்லா போர்ட்லயும் இப்ப ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ்னா இங்க வந்து லென்ஸ் கார்ட்னா கன்னடா ஒண்ணு இங்கிலீஷ் ஒண்ணுன்னு இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஊர்ல இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் தான், தமிழ்ல சில பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். மேண்டேட் மாதிரி எதுவும் தெரியல. ஆக்சுவலா ஃபீனிக்ஸ் எல்லாம் வந்து தமிழ்ல எழுதணும். ஆக்சுவலா நானும் ஆசைப்படுறேன். லெட் அஸ் see. ஆனா நம்மது அப்படியே கணத்துல விழுந்து கிடக்குது. இப்பதான் அதை கயிறு போட்டு எடுக்கணும் எல்லாம். ஆமா ஆமா, ஐயோ பேச பச்சை பார்த்தா அண்ணனுக்கு முன்னாடி 1 or 2 யோபா, இதெல்லாம் வந்து கரெக்டா சட்டமன்றத்துல மக்கள் பார்க்கும்போது கிளியர் ஆர்டிகுலேட் பண்ணிடணும் ப்ரோ. என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றது somehow you have to expose it. ஏன்னா மக்களுக்கு ஏற்கனவே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க 2 பேரும் மாறி மாறி இங்க ஊழல் பண்ணியிருக்கானுங்கன்றது மக்களுக்கு ஏற்கனவே தெரியுது. பட் இருந்தாலும் சட்டமன்றத்துல வச்சு ஒரு தடவை எம்பசைஸ் பண்ணிட்டு so then he has to move on. இப்பெல்லாம் எனக்கு மோஸ்ட் இரிட்டேட்டிங் மீம் எது தெரியுமா? இந்த பிரதீப் ரங்கநாதன் எடுத்துன்னு வந்துட்டு மீம் போட்டு அடுத்து ஃபியூச்சர் சிஎம்னு போடுவானுங்க. இவனுங்க இன்னமும் முட்டா பசங்களா இருக்கானுங்களேன்ற கடுப்பாவும் இருக்கும். ஏண்டா எங்க அண்ணா வந்து உனக்கு பிரதீப் ரங்கநாதாடா? இல்ல அவனுங்களுக்கு என்ன நினைப்புனா, நாங்க வந்து உதயநிதியவே இங்க வந்து டிப்யூட்டி சிஎம் மாத்திட்டோம், அதனால இப்ப அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற கண்ணோட்டத்துல அவன் பாக்குறான். நம்ம எப்படி பாக்குறோம், டே நீ எப்பேற்பட்ட கட்சியா இருந்தாலும் சரி, உனக்கு எவ்வளவு பெரிய வரலாறு இருந்தாலும் சரி, பர்சன் லைக் நம்ம அண்ணன் மாதிரி இருக்கிற ஒரு ஆளு இங்க திரும்பி வரமாட்டாங்கன்றது நம்மளுடைய வியூ. இன்னும் என்ன தெரியுமா, நம்ம ஆக்சுவலா ரியாலிட்டியா ஒரு கிரௌட காட்டிடுவோம். அந்த மாதிரி ஒரு கிரௌட கனவுலயுமே நினைச்சு பார்க்க முடியாத ஆக்டர்ஸ் தான் இங்க இருக்காங்க. ஓகேவா? இப்ப தூத்துக்குடியில நடந்த விஷயம் இங்க வேற எந்த ஆக்டராச்சு 2-3 பேர் போய் நின்றாலுமே வருமா அந்த கூட்டம்? டவுட் தான். சூர்யாவும் சிவகார்த்திகனும் தனுஷும் எல்லாரும் போய் மேபி சூர்யா அஜித் சேர்ந்து வரலாமா வரவாதான்னு எனக்கு தெரியல. ஆனா அது கூட வராதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இது வேற மாதிரி ஒரு ட்ரஸ்டும் அந்த ஆக்டர் ஃபேன்ஸ் தவிர பீப்புள்ன்ற ஒரு ட்ரஸ்ட் எமோஷன் எல்லாமே ஒர்க் அவுட் கூட்டமா வந்து இவனுங்கெல்லாம் என்ன நினைக்கிறானுங்களா, சூர்யா வந்தாலும் இந்த கூட்டம் வந்துரும், அடுத்த ஃபியூச்சர்ல சிவகார்த்திகன் வந்தாலும் இந்த கூட்டம் வந்துரும். இல்ல எனக்கு அதுதான் சொல்றேன்ல ப்ரோ. நான் அது வெறும் பொலிட்டிக்கல் வியூ பாயிண்ட்ல இருந்து மட்டுமே எடுத்து வைக்கிறேன். ஏன்னா ஒரு நார்மலா ஒரு சினிமாவை பாக்குறவனோ இல்லாட்டினா அவுட் சைட்ல இருந்து ஒரு செலிபிரிட்டியை பாக்குறவனுக்கோ இது ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா டிஎம்கே வந்து எவ்வளோ தே குட் பி சோ டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த ரியல் வேர்ல்டு. நரேட்டிவே எழுதுனா கூட அது ஒரு ரீசனபிளா எழுதுனா மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதாவது படிச்ச உடனே இதை கிளி தெரிந்துரும்ன்ற மாதிரி இவன் சொல்றத நம்புற மாதிரி கூட இல்லையா? நீ எப்படி இத போய் அடுத்து இவரு டாஸ்மாக் மினிஸ்டர் விக்னேஷ் லிஸ்ட் போட்டிருக்காரு 717 க்ளோஸ்ட் போட்டாங்களா? இருங்க 717 போட்ட கடைகள் எல்லா கடை நம்பரோட போட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ்.
அதான் கபீருக்கு நாயன்ற மாதிரி. இப்படி ஆமா இப்படி கொடுக்கணும் ஒரு டிரான்ஸ்பரன்சி. இதுதான் எதிர்பார்க்கறது. அவனுங்க ஏதோ க்ளோஸ் பண்ண சொன்னாங்களே, காட்ட சொல்லுங்க அவனுங்கள இந்த மாதிரி எடுத்து. நீ வரட்டும் இந்த ப்ரோ கடையெல்லாம் நீ போய் நம்ம காவேரி பசங்களே. விஷயத்துல மேல பின் பண்ணிருக்கேன் பாருங்க. அவன் தெரியுது என்ன பண்றான்னு சொல்லிட்டு. டி.கே. சிவகுமார் ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கலோட அஜெண்டாவுக்கு தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். மேல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. இது வந்து சால்வ் பண்றது கோர்ட்னால தான் முடியும்னு தெரியும். திரும்ப உங்க அண்ணன் எப்ப தண்ணி திறந்து விடுவாரு? இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க. ஏன்டா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கீழே இருக்க பூமர்ஸ் கூட இந்த கேள்வி கேட்க மாட்டானுங்க. முன்னாடி பண்ணிட்டு இருந்த அரசியல்வாதி கூட. ஆனா இவனுங்க இப்ப இருக்கிறவனுங்க அநியாயம் பண்றானுங்க. இல்ல அது விவசாயிகள் அந்த 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 கேள்விகளை பெருசா எழுப்பவே இல்லை ப்ரோ. எனக்கு அது வந்து உண்மையான ஒரு அரசியல் இது இல்லாம டெஃபினட்டா அதுல ஏதாவது ஒன்று இருக்குன்னா வி ஷுட் ரியாக்ட் டு இட். இவனுங்க சும்மா எல்லாத்துக்கும் அரசியல் காரணத்துக்கு நீ குரல் கொடுக்கறதெல்லாம் தம்பி இதெல்லாம் அந்த காலத்துல 70s 80s நீ உருட்டுலாம் மக்கள் நம்புனாங்க. இன்னைக்கெல்லாம் நீ ஏதாவது ஒரு டேட்டா சொன்னீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுவேன். வெரிஃபை பண்ணிட்டு தான் நீ சொல்றது உண்மையானே நான் படிப்பேன், அடுத்து கேரி பண்ணுவேன். அதனால எடுக்கூடாது ப்ரோ அதெல்லாம், அந்த பொய்யெல்லாம் இனிமே. ஒரு காலம் தான் சன் நியூஸ்காரன் போட்டான்னா அது உண்மைன்னு நம்புற காலம் ஒரு காலம் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் நாட் எனிமோர், அவ்வளோதான். சன் நியூஸா சொல்கிறேன், பொதுவாக நியூஸ் சேனலு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்கிறது தான் உண்மைன்னு ஒரு காலத்தில் மக்கள் நம்புவாங்க. இப்போ அன்னைக்கு சேலம்ல வந்து திமுக 2000 ரூபாய் கொடுத்தாங்கிறத 2000 ரூபாய் கொடுத்தாங்கிறத மட்டும் எடுத்து கட் பண்ணி போட்டானுங்க. ஆட பாவீங்களா, நாங்க கூட நினைச்சோம் உண்மைதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா தெரியுது ஃபுல் வீடியோ திமுக 2000 ரூபாய் இவனுங்கெல்லாம் எப்படி இருக்கிறானுங்க ஒரு ப்ரோ, புது கவர்மெண்டே வந்துருச்சு. ஆனா இன்னும் 1000 ரூபா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பண்ணது. யாரு இப்போ ஏதோ நல்ல கொஸ்டின் கேட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல நான் கேக்குறேன். இல்ல அதாவது ஒரு காலத்துல ஒரு கவர்மெண்டே மாறிடுச்சு, புது சீஃப் மினிஸ்டர் வந்துட்டாரு. இன்னும் நம்ம கொடுக்குற 1000 ரூபாய்க்கு கலைஞர் உரிமை தொகைன்னு அவனுக்கு நினைச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்கன்னா அவனுக்கு எந்த உலகத்துல இருக்கானுங்கன்னு பாருங்க. இதுதான் அவனுடைய அறிவு. உரிமை தொகை கொடுக்குறோம்ல, இதுக்கு பின்னாடி ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா மக்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்கள இந்த இதுக்காக ட்ரெயின் பண்றது. இதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. இது வரலங்க பட்சத்துல அடுத்து இதுக்கான போராட்டம் எல்லாம் நடக்கும். நத்திங் ராங் அதெல்லாம் ப்ரோ. சர்ப்ளஸ் ஸ்டேட்டா இருந்துச்சுன்னா இந்த தொகையை நம்ம கொடுத்துருந்தோம்னா தப்பே கிடையாது ப்ரோ. இட் ஹேஸ் டு மக்கள்கிட்ட வந்து வரி பணம் வாங்குறது ஏதோ ஒரு ஃபார்ம்ல அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளவுதான். பட் இது மட்டுமே ஒரு 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 இது கிடையாது. பட் ஆனா அதை விமர்சனம் பண்ணி இது பண்ற அளவுக்கு அது ஒன்றும் தப்பான இதெல்லாம் இல்லை ப்ரோ, நல்ல ஸ்கீம் தான். அப்ப பேசிக்கல நிறைய பேசிக் ஃபெசிலிட்டிஸே இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாம இருக்கு நிறைய ஏரியால. அப்படிங்கிற பட்சத்துல இந்த இந்த கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா பிளஸ் பேசிக் ஃபெசிலிட்டி வாட்டர் மேனேஜ்மெண்ட் இந்த ஏரியால மட்டும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு கிரவுண்ட்லயே நல்ல ஒரு இது தெரியும், இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். கண்டிப்பா இல்லை அதெல்லாம் முதல்ல அவங்க இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த ஸ்டடிலாம் பண்ணிட்டு இது மக்களுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டோமா அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாமான்றதெல்லாம் பண்ணியிருக்கணும். நம்மளே ஆண்டவன் பூரா மக்கா இருந்திருக்கான், இவன் இவ்வளோ தூரம் யோசிப்பானா? அவனுக்கு அரசியல் தான் ப்ரோ. இந்த முதல்வன் படத்துல வர மாதிரி தான், நான் ஒரு சேருக்கு 4 கால் மாதிரி ஒருத்தனே பிடிச்சி வச்சிருக்கானுங்க. சரி, எனக்கு ஒன்னே ஒரு டவுட்டு. நிறைய பேர் கொத்தரமைங்களா இப்படி ரொம்ப தீவிரமா நம்மள மாதிரி ஒரு மாதிரி ஃபேண்டமோட இருக்கானுங்க டிஎம்கேக்கு சில மாதிரி கொத்தரமைங்க. அது என்ன எதனால டிஎம்கே ஏதாச்சும் அவ்வளவு நல்லது பண்ணிருக்கா? எனக்கு ஏதாச்சும் யாராச்சும் எஜுகேட் பண்ணுங்க. சீரியஸ்லி நான் சொல்றேன் ப்ரோ, வி வேர் ஒன் அமாங் தெம். அட்லீஸ்ட் நான் வந்து அவங்க அளவுக்கு அந்த அரசியலுக்குள்ள ரொம்ப டெப்த்தெல்லாம் போல. என்னையெல்லாம் கேட்டீங்கன்னா ஹானஸ்ட்லி தேர் இஸ் எனக்குலாம் ஒரு கான்க்ரீட்டான ரீசன் நான் ஏன் இவங்களுக்கு ஓட்டு போட்டேன்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. ப்ராபப்ளி யாருக்காவது இருந்தால் ஷேர் பண்ணுங்க. அது ஒரு மாதிரி ஒரு கிளவுட் தான். நம்மளுக்கு 2 பேர் இருக்கானுங்க. சுரேஷ் ப்ரோ, திஸ் ஆர் தட். முன்னாள் கொத்தரிமை தானே, சொல்லுங்க. கொத்துலாம் கிடையாது. ஓட்டு போடுறதுனால ஒருத்த கொத்துனா உட்காந்து சண்டை போட்டு அவங்களுக்காக பேசணும். நம்ம ஓட்டு போடுவோம், அவ்வளவுதான். எப்படின்னா இப்போ 10 பேர்ல ஒருத்தர் பயனடைகிறாங்கன்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல எல்லாருமே, அவ்வளவுதான். பேசிக்கலி என்னன்னா இது வந்து
அவனுக்கு கொத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாருமே அந்த கட்சிக்குள்ள இருப்பானுங்க. அவனுக்கு மாமன் மச்சான் சப்போர்ட் பண்றதுக்காக உட்காந்துருப்பானுங்க. கான்ட்ராக்ட் எடுக்கிறது, கான்ட்ராக்ட் கொடுக்கறது, அவங்களோட ஆள் உட்கார்ந்து தான் இப்ப பேசிட்டு இருக்கானுங்க. மிச்சபடி அவனுங்களாம் பொதுமக்கள்லாம் கிடையாது. பொதுமக்கள் யாரும் வந்து உட்கார்ந்து இவனுக்காக பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நீ நல்லா பாத்துக்கோ. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு கார்டு மாதிரி குடுக்குறானுங்க பாத்தீங்களா? இப்போ போட்டோ வந்துச்சு பாத்தீங்களா? ஒரு போட்டோ ஒன்னு ஒரு வீடியோ நம்ம ஊர்ல எல்லாம் வந்து அந்த பணக்காரங்கள்ட்ட அதிகமா வரி வசூலிக்கிற ஒரு எதுவும் ஒரு ஸ்கீம் எதுவும் கொண்டு வர முடியுமா? எதுவும் ஒரு டாக்ஸ் ஸ்லாப் மாதிரி புதுசா கொண்டு வர முடியுமா? தமிழ்நாட்டுல ஏற்பட்ட பணக்காரங்க இருக்கானுங்க ப்ரோ. பட் ஆல்ரெடி அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா வாங்குறதானே 30-40% வாங்குறாங்களா இப்போ? இல்ல இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அவனுங்களும் அதிகமே கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பட் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸும் போயிடும். அதனால கவர்மெண்ட் டாக்ஸ் மூலமா அவன் சம்பாதிக்கிறான் அவன். பட் ஆனா பிளாக் மணில எடுக்கிறவங்க அவங்க கிட்ட இருந்து மொத்த காசை எடுக்கலாம், அதெல்லாம் ஜப்தி பண்ணலாம், அதெல்லாம் எதுவும் பண்றது கிடையாது. அதுக்கெல்லாம் அது ரூல்ஸ் கிடையாது. இல்ல எனக்கு தெரிஞ்ச இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து அந்த கொடுக்குற எக்ஸம்ஷன் இந்த எக்ஸம்ஷன்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாவே போதும் போல இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லலாம். இல்ல இந்த திமுக வந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்க பணத்தெல்லாம் மினிஸ்டருக்கு ஒரு ஆளை தனியா போட்டு ஸ்பை பண்ணி எவன் எங்கெங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சாரு பாதி கடனை தமிழ்நாட்டுல அவங்க என்ன வச்சிருக்காங்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா எடுக்க முடியாது யாரும். அதான் ரூல், அதான் கான்ஸ்டிடியூஷன். தெரியும், தனிப்பட்ட முறையில வச்சிருக்காங்க. நிறைய பணம் தனியா வச்சிருக்காங்க. சுரேஷ் ப்ரோ, அன்னைக்கு நாங்க கம்யூனிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தோம். அவங்க என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்கன்னா, டாக்ஸ்ல வந்து அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி வாங்குறானுங்க தெரியுமா? இதெல்லாம் எதுவுமே அவனுங்களுக்கு டாக்ஸபிள் இல்லையா? ஆமா, டாக்ஸபிள் கிடையாது. இல்ல டாக்ஸபிள் இல்லையா? நம்மளுக்குமே டாக்ஸபிள் இல்ல, அவங்களுக்குமே டாக்ஸபிள். நம்ம கொடுக்கறது அவனுங்கள பார்ட்டி ஃபண்ட்ஸா வாங்கிக்கிறானுங்க. அதை எடுத்து அது ஒரு அமௌண்ட் நீங்க டெபாசிட் பண்ணீங்க, சாலரியா கொடுத்துறது. இன்வெஸ்ட் மாதிரி பண்ண முடியாது அவங்களால. இல்ல ஆனா என்ஜிஓஸ்க்குமே ஏதோ ஒரு டாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா? என்ஜிஓக்கு கூட டாக்ஸ் கிடையாது. அதாவது எப்படின்னா, இப்ப ட்ரஸ்ட்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? எல்லாரும் பாப்பீங்க, அந்த அம்மா ட்ரஸ்ட் இந்த அம்மா ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சுப்பானுங்க எல்லா பொலிட்டிஷியன்ஸும். ட்ரஸ்ட்டுக்கு காசு வந்தனாலே அது வந்து நான் டாக்ஸபிள் தான். அது இப்போ எல்லாருமே ஸ்கூல் வச்சிருப்பானுங்க, அந்த ஸ்கூலுக்கு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருப்பானுங்க, அந்த ட்ரஸ்ட்டுக்கு அந்த ட்ரஸ்ட் வச்சிருப்பானுங்க, அந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் எல்லாருமே டொனேஷனா வாங்குவானுங்க. ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷனா போகும்போது யார் கொடுக்குறாங்களோ அவன் வந்து டாக்ஸ் கட்டுவான். பட் ஆனா வாங்குறவன் ட்ரஸ்டி வந்து டாக்ஸ் கட்ட மாட்டான். அதாவது டாக்ஸ் அது பேரு அந்த ட்ரஸ்ட் வந்து காசு நம்ம கொடுக்கல, நம்மள்ட்ட இருந்து புடுங்குறானுங்க. அந்த பேர்ல ட்ரஸ்டா வச்சு காசை வாங்கிட்டு அதை அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பான். ட்ரஸ்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறைய வரும். ஒயிட் மணியை வந்து பிளாக் மணியை வந்து ஒயிட் மணியை மாத்துறதே வந்து ட்ரஸ்ட்டை வச்சு தான். நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெள்ளை அறிக்கைக்காண்டி வெயிட்டிங் தமிழ்நாடு மக்களே. யாரு இது? ஏன் ஃபிடல் வெள்ளை அறிக்கையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா தமிழ்நாட்டு மக்கள்? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ரொம்ப டைம் எடுத்து இல்ல அவஸ்தை ஏதோ கொடுக்கணும், அறகுறையா கொடுக்கணுன்ற இன்டென்ஷன் இல்லாம லெட் ஹிம் டேக் ஹிஸ் டைம். ப்ராப்பரா ஒரு 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 1 or 2 months கூட எடுத்துட்டு ப்ராப்பரா அதை அவர் எக்ஸ்போஸ் பண்ணாருன்னா இட் வில் ஸ்டாண்ட் ஆன் ஃபார் லாங். மினிமம் 3 months வேணும். சும்மா எடுத்தவங்க ஒருத்தவங்கலாம் ஒயிட் பேப்பர்ல அடிஸ் போட முடியாது. எக்ஸாக்ட்லி சும்மா அரசியலுக்காண்டி ஒண்ணு பண்ணணும்னு பண்ணாம பண்ணி ப்ராப்பரா எதுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க, எங்கெங்க போயிருக்கு எல்லாமே எடுக்கணும். அது என்ன 100 ரூபாவா 200 ரூபாவா? மேன் இட்ஸ் லாஸ்ட் வாங்க 5 லட்சம் கோடி இவனுங்க என்ன பண்ணானுங்க? ஏடிஎம் 5 லட்சம் கோடி எப்படி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணானுங்க, என்ன வெல்ஃபேர் ஸ்கீம் இது பண்ணானுங்க அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியல. அது ஒரு பூதம் மாதிரிதான் இருந்து. இன்னொன்னு ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இப்ப கேக்குது ப்ரோ, பேசுங்க. என்ன பேசுமா? கேக்கல ப்ரோ, கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்பதான் ப்ரோ கேக்குது, சொல்லுங்க. இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இப்போ ஒரு இது கொண்டு வந்தாங்க. என்னன்னா ஒரு QR கோட் மாதிரி ஒரு கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஷீட் மாதிரி. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைம் போய் உங்க ஆதார் கொடுத்து நம்பர் கொடுத்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா
அடுத்த டைம் வந்து நீங்க திரும்ப திரும்ப எப்பயும் போய் அங்க போய் ரைட் அப் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல, டைரக்டாவே நீங்க போய் டாக்டரை பார்த்துடலாம். அது போக ஹீ நலம் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதுல நீங்க என்னென்ன பாத்தீங்கன்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் எல்லாமே அதுலயே வந்துருது. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. அது டிஎம்கே பீரியட்லயே பண்ணது. இப்போ அடிஷனலா இப்போ சேர்த்து கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிருப்பாங்க போல. நீங்க என்னென்ன டேப்லெட்ஸ் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்கிற டாக்குமெண்ட் முதற்கொண்டு வந்துரும் உங்களுக்கு. பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு இதுலயே வந்துரும். ஆப்லயே வந்துரும். இந்த ஆப் நீங்க இந்த கார்டு கூட இனிமேல் கொண்டு போக தேவையில்ல. அந்த ஆப்லயே ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் குடுத்தீங்கன்னா டாக்டர் ஸ்கேன் பண்ணிக்குவாங்க. போனோம், we have long way to go. மருத்துவம் வந்து பெஸ்ட் உண்மையிலே. இன்னொன்னு ப்ரோ, நம்ம ஊர்ல டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் நிறைய சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆந்திராலாம் பார்த்துருக்கேன் நிறையா. நம்ம ஊர்ல கிராமத்துக்குலாம் வந்து எப்படியாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்போ 2 ட்ரிப்போ அதிகபட்சமா ஒரு 3, 4 ட்ரிப்பாவது வந்து பஸ்ஸஸ் போயிட்டு வந்துரும். ஆனா ஆந்திரால எல்லாமே ஹைவே பேஸ்ட் அந்த இதா தான் இருக்கும். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸே இருக்காது. நம்ம வெஸ்ட் பெங்கால்ல பாக்குற மாதிரி 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்குள்ளலாம் வந்து பாத்தீங்கன்னா கிராமம் இருக்கும். அங்க பஸ் ஃபெசிலிட்டியே இருக்காது. ஆனா நம்ம வந்து டாப் நாச் ஆக்சுவலா. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம திராவிட கட்சிகளை ஒரு விதத்துல பாராட்டலாம். அதுதான் அந்த மாதிரி ப்ரோ. நானுமே என்ன தெரியுமா, முன்னாடிலாம் நான் போனேன்னா என் தமிழ்நாடு ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு மற்ற ஸ்டேட்ஸை விட. நிறைய இடத்துல நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸும் பார்த்துருக்கேன். டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சில விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு. ஆனா அது அந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அது எதுவுமே நடந்தது இல்ல. எல்லாமே அதுக்கு முன்னாடி ஒரு 2013க்கு முன்னாடி மேபி பண்ணிட்டு இருக்கலாம். ஆக்சுவலா அவங்க கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு விட்டுட்டாங்க ப்ரோ நிறைய. இந்த 10 இயர்ஸ்ல இந்த ஒரு டெக் பூம் நடந்துச்சு, அது கூட அப்படியே டிராவல் ஆகாம இவங்களோட பழைய பாலிடிக்ஸே பண்ணிட்டு அந்த ஒரு இதுலயே இருந்துட்டாங்க மென்டாலிட்டிலேயே. ஸோ அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கவர்மெண்டோட இன்டகிரேட் பண்ணிருக்கலாம். அதை நிறைய விட்டுட்டாங்க ஆக்சுவலா. இன்ஃப்ரா அந்த என்ன டைம்ல டெவலப் ஆயிருக்கு சென்னையில லாஸ்ட் 10 இயர்ஸ்ல? நீங்க ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் அதான் ஏதாச்சும் அதான். அந்த ஒண்ணுமே 5 இல்ல. இயர்ஸ் என்ன ஆச்சுன்னா, யார் சிஎம் ஆவறது, இவர் சிஎம் ஆக்கலாமா, அவங்க சிஎம் ஆகலாமான்ற பிரச்சனையிலேயே அவங்க இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆனதே அங்க ஆக்சுவலி. இன்னொன்னு டிஎம்கே ஒரு மாதிரி மோனோபொலி ஆச்சு ஒரு பாயிண்ட்ல. டிவிகே வரதுக்கு முன்னாடியும் ஏடிஎம்கே டுபாக்கூர் ஆனதுக்கு அந்த கேப்ல. சோ அந்த மோனோபொலினால இவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கும் ஆள் இல்ல. இவனுங்க பாட்டுன்னு கமிஷன் கரப்ஷன்னு ஊறி போயிட்டாங்க. இப்ப இது டெப்த் பத்தி பேசிட்டு அப்ப நான் இன்னைக்கு என் தம்பி வந்து பெங்களூர்ல இருந்து தான் வந்திருந்தான். அவன் ஒரு சில கேள்வி கேட்டான். அதுக்கப்புறம் நான் சும்மா போய் பார்த்தேன். எங்க அண்ணா பெங்களூருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அங்க வந்து அவங்களோட டெப்த் பாத்தீங்கன்னா நம்மளோட கம்மியா தான் இருக்கு. பட் அவங்க ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சேம் மகளிர் உரிமை வந்து அவங்க 2000 தராங்க. ஓகேங்களா? அண்ட் தென் அவங்க வந்து மந்த்லி இபி அண்ட் மந்த்லி இபில 200 யூனிட்ஸ் தராங்க. அண்ட் நீங்க அந்த அது எதுக்கு தெரியுமா? பெங்களூர் இப்பதான் ரீசெண்டா தான் அது மாறிச்சு, காங்கிரஸ் வந்த அப்புறம். அதான் லாஸ்ட் ஆனா கடன் இப்ப ஏறி இருக்கு பெங்களூருக்குமே. இவங்களுக்குமே ஃபண்ட்ஸ் சரியா ரொட்டேஷன் இல்லாம இவங்க மெட்ரோ ஒர்க் எல்லாம் ஸ்லோ ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி செம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும் எல்லா வேலையும். அதுதான் போட்டுருக்காங்க. அவங்களோட இந்த ஃபண்ட் எல்லாம் எடுத்து இதுல போட்டுறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் தெரிஞ்சுக்கிறது தான் கேட்டேன். ஏன்னா இங்க இருக்கிற ஸ்கீம்ஸை விட அங்க பெட்டரா இருக்கு, டெப்த்தும் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்கீம் இந்த சென்ஸ் பீப்புள் வெல்ஃபேர்ல சொல்றாங்க. அவங்க ஸ்கீம்ஸ் எல்லாமே போடுவாங்க மோஸ்ட்லி. ஓகேவா? இந்த அம்மா உணவகத்தை பார்த்து தான் இந்திரா கேண்டீன், ஃப்ரீ பஸ் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த இபி எல்லா பஸ்லயுமே ஃப்ரீயாமே. அங்க எல்லா பஸ்லயுமே ஐ மீன் அதர் தேன் ஏசி அந்த ஊர் சிட்டிசன் சொல்லி ஏதோ ஒரு கார்டு மாதிரி வச்சு எல்லாத்துக்குமே ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். எல்லாத்துக்குமே போனதே இல்லை தெரியல. மத்த எல்லா விஷயமும் இதுதான். இன்னொன்னு பெங்களூர்ல அந்த பார்ஸ் எல்லாம் பிரைவேடைஸ் பண்ணிட்டானுங்க. இது டாஸ்மார்க்கிங் இல்ல. அவங்களோட ரெவென்யூ மாடல் என்ன? அவங்க அந்த ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் அவங்க ரொம்ப மேஜர் ரெவென்யூ. அதே மாதிரி அவனுங்களது இவங்களது டைவர்சிஃபைடு ரெவென்யூ எங்கேயும் இல்ல பெருசா. ஒண்ணு மைசூரு, மேங்களூரு இல்லைன்னா பெங்களூர். இந்த 3 தான். பெங்களூர் கூட பெருசா எதுவும் இல்ல.
மேஜர் ரெவென்யூ கான்ட்ரிபியூட்டர் பெங்களூர் தான். அதே மாதிரி பர் கேபிட்டா இன்கம் பெங்களூரை விட தமிழ்நாடு விட பெங்களூர் அதிகம். சாரி, கர்நாடகா அதிகம். ஜிடிபில நம்ம அதிகம். ஜிடிபியுமே அவங்க தான் அதிகம் இல்லையா? யார் மைசூரா? இல்ல ஜிடிபில நம்ம அதிகம் இல்ல ப்ரோ, ஜிடிபி நம்ம தான் செகண்ட் இந்தியா. மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட், நம்ம ஆனா பர் செகண்ட். கேபிட்டா இன்கம்ல அவங்க லீடிங். அதான் ஒருத்தன் போட்டிருக்கான், வாட் இஸ் த பாயிண்ட் டாக்கிங் ஆஃப் ஜிடிபி வென் பீப்புள் ஸ்டில் நீட் பேசிக் நீட்ஸ். சரி, அதாவது வந்து நீங்க நெகட்டிவ் எடுத்துக்காதீங்க, சும்மா ஒரு காமெண்ட் அவ்வளோ. அது இவரே சொல்லியிருக்காரு. அவர் பேர் என்ன, ஒருத்தர் கடை வாங்கினா உனக்கு என்ன, நான் நீயா கட்ட போறேன்னு சொன்னாரு. ஆமா ஆமா, ஜெயரஞ்சகன்னா ஜெயரஞ்சன். உனக்கு என்ன, அவர் தான் கேட்கல ப்ரோ. 5 லட்சம் கோடி அவர் தான் கணக்கு சொல்லணும். இப்ப எதுக்கெல்லாம் சொல்ல சொன்னு இல்ல, அவனதான் புடிச்சு இழுத்து கேட்கணும். டேய் ராஸ்கல், எங்கடா 5 லட்சம் கோடி எங்கடா பண்ண? அதுதான் ப்ரோ, 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி அதை சமாளிப்பேன், நாங்க டாக்ஸ் ஏற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி தான். ஆனா அண்ணன் வந்து அவர் இது வரைக்கும் சோஃபார் வித் டிஸ்கஷன்ஸ் ஹி ஹேட், ஒரு விஷயத்துல என்ன ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னா, டாக்ஸை வந்து கூட்டக்கூடாதுன்றது. லெட் அஸ் see. இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் அவருக்கு முன்னாடி இருக்குது, எப்படி சமாளிக்கிறாங்கன்றத பார்ப்போம். அவர் எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, நிறைய பக்கம் இருக்கிற ஃபினான்சியல் அட்வைசர்ஸ் இருப்பாங்களா வேர்ல்டு ஃபுல்லா, அவங்ககிட்ட இருந்து கண்டிப்பா ஹெல்ப் எடுத்துக்கணும் ப்ரோ. ஏன்னா இங்க ப்ரோ ஹி இஸ் டூயிங் எவ்ரிதிங். நான் திரும்பி சொல்றேன், அவர் டெல்லி போயிட்டு வந்த பிறகுலாம் அவர் 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 வந்து அங்க விஷயம் இல்லாம அங்க அவர் அங்க அங்க கோஆர்டினேட் பண்ணதெல்லாம் ஹி இஸ் வெல் அவேர் ப்ரோ. அவருக்கு யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட ஹி வுட் நாட் ஹெசிடேட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் எல்லாம். அதுதான் அண்ணன் எனக்கு டெல்லியிலேருந்து டேக்அவே. அதை தான் நான் சொல்கிறேன். ஸ்டேட்டுக்கு ஒரு நீடு இருக்குன்னா ஹி இஸ் ரெடி டு சிட் வித் பிஎம், ஈவன் விசிட் ட்வைஸ் ஆர் ஈவன் மோர். ஏன்னோ நம்ம டிமாண்ட்ஸை வைக்கிறாங்க. இல்ல, இந்த கொத்தூஸோட பிரச்சனை என்னன்னு தெரியுங்களா? கொத்தூஸ் வந்து போராட்டம் பண்ணணும், அறிக்கை விடணும், அந்த ஒரு மைண்ட்லேயே இருப்பானுங்க. நம்ம ஆளுகளை பற்றி தெரியாது. இந்த கொத்தூஸுக்கு போராட்டம் பண்ணாங்கன்னா மாநாடு மாதிரி நடத்திட்டு இருப்பானுங்க. அப்புறம் ஸ்டேட்டுக்குலாம் இந்த டெல்லியே போய் அப்புறம் ட்ரெயினா போவானுங்க. இல்லை, இவனுக்கு எதனாலும் நசன்னு பேசிட்டே இருக்கணுங்க. அதாங்க இவனுங்கள்ட்ட இருக்க பிரச்சனை. அதான் டெல்லியில போய் சிஎஸ்கே மேட்ச் மாதிரி பூரா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டெல்லியே கதற அடிச்சிருவானுங்க. அந்த அளவுக்கு நடந்தா போராட்டம் பண்றதுங்கிறது ஒரு வேலிடான ரீசனுக்கு போராட்டம் பண்ணா ரைட்டு, எல்லாத்துக்குமே போராட்டம் பண்ணுவானுங்க. ஆனா இன்னொன்னு ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச இந்த விவசாய கடன் ரத்து பண்ணாங்களா, அது கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கலாம் ப்ரோ. அது நிறைய அது பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு. அன்வான்டான தேவையில்லாத ப்ரோட்டஸ்ட்டுக்கு நம்மளே ஒரு கேட் ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் லேட்டா கூட பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. கேட்டுச்சா ப்ரோ? கேட்டது ப்ரோ. இல்ல அது வந்து இப்போ ஓகேவா, வந்த உடனே ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தது, அது வந்து ஃபைனல் கிடையாது. ஆக்சுவலா இது ஒரு ஸ்டெப் தானே. ஆக்சுவலா ஒரு ஸ்டெப்பா வந்து ஒரு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணி ஒரு பேசிக் ரிலீஃப் கொடுத்தது. ஓகேவா, அதையும் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதை வந்து பாலிடிக்ஸ் பண்ண பார்த்தானுங்க, பொலிட்டிக்கலா கொண்டு போக பார்த்தானுங்க. அதையும் ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாரு அவரு திருச்சியில. அது என்னன்னா, வந்த உடனே நம்ம சில இதுல சைன் பண்ணோம்ல, அதுல இது ஒண்ணு அவ்வளவுதான். இல்ல ஊர் சைடுல இன்னொன்னு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கதை விட்டுட்டு இருந்தானுங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது எதுவுமே நம்மளோட பீரியட்ல நடந்ததே கிடையாது. ராயல் என்ஃபீல்டு சொல்லிட்டு இருந்தானுங்க, நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு எப்போ தெரியுங்களா, மே கூட இல்லை, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கோபிநாத் சேனல்ல ராயல் என்ஃபீல்டோட சிஇஓ இன்டர்வியூ கொடுத்து பாட்காஸ்ட் பேசிட்டு இருந்தாரு. அப்பயே சொன்னாரு, நாங்கள் ஆந்திராவுக்கு மூவ் ஆயிட்டோம் அப்படின்னு. அப்பயே டிஎம்கே எலெக்டடா இருக்கிறப்பதான், எலெக்ஷன் நடக்காததுக்கு முன்னாடியே அப்பயே சொல்லிட்டாங்க. ஆனா இந்த கொத்தூஸ் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கான், உங்களாலதான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க கூட தான் நம்ம அரசியல் பேசிட்டு இருக்கோம், பாத்துக்கலாம். அதுதான் ப்ரோ, வாயை திறந்தாலே இவனுங்க பொய்யை தவிர வேற எதுவும் பேசுறது இல்லை இவனுங்க. இல்ல, இவனுங்க என்னமோ நினைச்சிட்டானுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சன் நியூஸ்ல ஃபேக் நியூஸ் வரும், அவனுங்களை மட்டும்தான் இவனுக்கு கண்டுபிடிப்பானுங்க, வேற எங்கேயும் டெக்னிக்கலா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு. இவங்களுக்கு இன்னும் வந்து பெருசா டோஸ் கொடுத்தாதான் சரியா இருக்கும். ஆக்சுவலா விவசாய கடன் பத்தி சொன்னீங்கல்ல, இத வந்து இப்ப வந்து விவசாய கடன் பத்தி சொன்னீங்களா யாரோ ஒருத்தங்க,
ஆமாமா. அதில் 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இப்போ என்னென்னா ஒரு நார்மல் பெர்ஸ்பெக்டிவாக பார்த்தா வந்து இதில் வந்து ஏதோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து இவங்க வந்து கோஸ்ட் அக்கௌண்ட் வச்சு நிறைய அந்த கோஆபரேட்டிவ்ல தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் லோன் கொடுத்துருக்கதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண போகிறாங்க. அதனால தான் வந்து இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, இதை க்ளோஸ் பண்ண மொத்தமாக அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி வந்து முன்னெல்லாம் வந்து கழிச்சிட்டு நம்ம பொறுமையாக கட்டிக்கலாம் அந்த காசு அப்படின்னும் போது இப்போ வந்து 45 டேஸோ 60 டேஸ்க்குள்ளே அந்த மொத்த காசையும் கட்டணுன்றதுனால அது கொஞ்சம் கஷ்டன்றதுனால இவர் ஹோல்ட் பண்ணுறாரு. ஆனால் ஊர் சைடில் வந்து இதை வந்து 2 விதமாக எடுத்துக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஓகே நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம ஒரு 2 லட்சம் கடன் வாங்குறோம்னா ஆப்வியஸ்லி அந்த 2 லட்சம் அவன் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து காசு எடுக்க போகிறான். 2 லட்சமும் வராமல் போகலாம், இல்லை ஒரு 2.5 லேக்ஸோ 3 லேக்ஸோ வரலாம். அவ்வளோ காசு தான் வரும். அதில் விவசாயத்துலலாம் பெருசாக லாபம் வரும்னாலாம் நம்ம சொல்லி ப்ரௌடாக பேசிக்க முடியாது. ஆக்சுவலாக வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து இது ஒரு பாயிண்ட்டா. இப்போ வந்து ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் தான் ப்ரோ. ரிலாக்ஸேஷன் ஆகலாம். இப்போ சின்னதாக ஒரு ஏக்கரா 2 ஏக்கரா வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு 50,000 தான் வாங்கியிருப்பாங்க. மேபி 2.5 ஏக்கரா 3 ஏக்கரா இருக்கிறவங்களுக்கு வந்து 1 லட்சம் கிட்ட வாங்கியிருக்காங்கன்னா அந்த 50,000ன்றது அந்த 1 லேக் வரைக்கும் வச்சிருக்காங்களா இல்லை 5 லேக் வச்சிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே அந்த 50,000 கேப்பை வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அது ஒரு பாயிண்ட் தான் என்னோடது. மற்றபடி வந்து இப்படி கழிக்காம விட்டதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆக்சுவலாக. பட் ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரு வாக்குறுதி கொடுத்தாருல பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி. நான் சொல்றவங்க கிட்ட எல்லாம் என்ன ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த இபி ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தாங்களா, அந்த 200 யூனிட் ப்ராப்ளம். அதாவது ஃபர்ஸ்டே வந்து இப்ப திமுக எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கீமோ இல்ல ஜியோ பாஸ் பண்றாங்கன்னா அதை எதிர்த்து எவனுமே கேள்வி கேட்கறது இல்லை. அது பார்த்தாலே கரெக்டா புரியும். இது கொஞ்சம் நிறைய நேரம் வந்து ஒரு குழப்பமா இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கானுங்களா. அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கரெக்டா கொடுத்துடணும், அதுக்கு சொல்றேன். இல்லை சொன்னாங்க ஆக்சுவலாக. இப்போ எங்கள் ஊர்லலாம் கூட என்ன கேட்டாங்க ஒரு சிலர். நான் என்ன சொன்னேன்னா, இப்போ இந்த டைம் நீங்கள் கட்டுங்க, தப்பு இல்லை. அடுத்து இன்னும் 4 வருஷம் இருக்குது. 4 வருஷத்தில் கண்டிப்பாக எப்போனா ஒரு டைம் கண்டிப்பாக கழிச்சிருவார் அவர். நிறைய பேர் என்னன்னா இந்த எலெக்ஷன் வந்தால் கழிச்சிருவாங்கன்றதுக்காகவே நிறைய பேர் சும்மாங்க ஊர் சைடெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாருமே, நான் எல்லாரையும் தப்பாக சொல்ல இப்பயுமே சொல்லிடுறேன், பாதி பேர் சும்மா காலி இடத்த ஃபோட்டோ எடுத்து இது மாதிரி விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நல்லா பணக்காரங்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு 5 லேக்ஸ் கிட்டலாம் வாங்குறாங்க தண்ணி. இப்போ எப்படின்னா ஒரு வீட்டில் 4-5 பேர் இருக்காங்கன்னா அவங்க வந்து அண்ணன் தம்பிங்களா இருப்பாங்க. அவங்க பேர் எல்லார் பேர்லேயும் நல்லா இருக்கும், கூட்டுப்பட்டா அது மாதிரி எல்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து சும்மா போய் ஃபோட்டோ எடுத்து காலி கிரவுண்டை காமிச்சு அந்த காசை வாங்கி அவங்க விவசாயத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சும்மா செலவு பண்ணிட்டு எப்படி தான் கவர்மெண்ட் வந்தால் கழிக்க போகுது, இல்லை வட்டி இல்லாத கடன், வட்டி இல்லாமல் எவனா 1 லட்சம் கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கி அது ஏதோ சும்மா ஸ்டாக் மார்க்கெட்லையோ இல்லை பேங்க்லேயோ போட்டு வச்சா ஒரு 10 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே எடுத்து திரும்பியும் கட்ட போகிறீங்க. அது மாதிரியே நிறைய பேர் பண்ணுறாங்க. இதில் வந்து எல்லாருமே வாங்கி விவசாயம் பண்ணுறவங்களும் கிடையாது. அவர் பண்ணது வந்து என்ன கேட்டால் இப்போ சின்ன விவசாயிங்க இதை கொஞ்சம் சேனலைஸ் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு யாருக்கு பண்ணணும் அவங்களுக்கு பண்ணா கூட போதும். பட் ஆனால் இந்த ஏமாத்தி காசு வாங்குறவங்க வாங்குறாங்க, நல்லா வாங்கி செலவு பண்றவங்க அதான் சேனலைஸ் பண்ணணும். ஆமா, இந்த கோஸ்ட் அக்கௌண்ட். ஏன்னா அறப்போர் இயக்கத்தை ரிலேட்டடான ஒருத்தர் வந்து இதை போட்டிருந்தாரு. இது உண்மையாவே நடக்குது எங்க ஏரியாவில. நான் நிறைய பேரை பாக்குறேன், எதுவுமே பண்ண மாட்டாங்க, சும்மா தென்னை மரம் மட்டும் இருக்கும். அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டு சும்மா காசு. ஏன்னா மணியாகர்கிட்ட போனால் அவர்கிட்ட ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தா அவர் சைனை போட்டு கொடுத்துருவாரு. எடுத்துன்னு போய் கொடுத்து லோனை வாங்கிட்டு வந்துடுவான். வாங்கிட்டு வந்து அந்த காசை வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் கட்ட சொல்லும் போது கட்டுவான். அது இந்த டைம் வந்து எலெக்ஷன்ல வந்து இப்போ நிறைய போட்டி இருந்ததுல நம்ம நிற்கிற டைம்ல, அப்போ வந்து யாரா ஒருத்தர் கண்டிப்பாக அதை கழிக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படின்றதுனால வந்து நிறைய பேர் வாங்கினாங்க. ஸோ இது வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒரு ஒழுங்காக செட் பண்ணிட்டு மேபி நெக்ஸ்ட் இயரோ இல்லை அதுக்கு அடுத்த இயரோ 4 இயர்ஸ் இவர் தான் இருக்க போறாரு. அந்த 4 இயர்ஸ்ல ஏதோ ஒரு டைம்ல அவர் சொன்னதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். அவ்வளோதான். அதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 அதாவது ரொம்ப போட்டு ஓவரா பேர்டன் பண்ணிக்காம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸா இப்போ பண்ணிக்கலாம். இப்படி அடுத்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணலாம், அதுக்கு அடுத்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி கூட பண்ணிட்டா கூட போதும். எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்லேயே ஏற்பட்டதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம காம்பன்சேட்டே பண்ண முடியாது. பதிலாக இந்த சைட்ல இருந்து ஒரு சின்ன இது மாதிரி தான் ரிலாக்ஸேஷன் மட்டும். இல்லை ஆப்வியஸ்லி விவசாயம் பண்ணுறாங்க, அந்த காசை வாங்கி அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக கழிக்கலாம், அதில் தப்பே கிடையாது. நான் இப்பயுமே அதில் மாற்று கருத்து கிடையாது. பட் ஆனால் இதில் நிறைய பேர் ஏமாற்றி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்கள வெரிஃபை பண்ணணும். எனக்கு தெரியும் அவங்கள வெரிஃபை பண்ணணும். அந்த சிஸ்டத்தை அவங்கள ஈஸியாக வெரிஃபை பண்ணிடலாம் ப்ரோ. இப்போ நீங்க ஒரு நிறைய சொத்து வச்சிருக்காங்க அப்படின்னா அவனோட பேன் கார்ட்லேயே வந்துடும் எல்லாமே, ஆதார் கார்டு போட்டாலே எல்லாமே வந்துடும். இவனுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்டே வேணாம்னு சொல்லிடலாம். அதான் அது மாதிரி பண்ணிட்டு அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. மேபி 4 இயர்ஸ் இருக்குல்ல, 4 இயர்ஸ்ல எதனா ஒரு டைம்ல கண்டிப்பாக கழிச்சிருவாரு மொத்தத்தையும். பட் ஆனால் நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம 5 லட்சம் வாங்கியிருக்கோம் 4 லட்சம் வாங்கியிருக்கோம் அதை கழிச்சிருவாங்க அப்படின்னு பார்க்குறாங்க.
என்ன கேட்டால் அதெல்லாம் தப்பு. ஒரு 2 lakhs வரைக்கும் வச்சிருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்படுற விவசாய குடும்பம்னா கண்டிப்பாக அது கவர்மெண்ட் கழிக்கலாம், நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் 4 lakhs எல்லாம் வாங்கிக்க நீ இல்ல அவங்களுக்கு பண்ணும்போது தான் அந்த பெனிஃபிட் வந்து ப்ராப்பரான ஒரு இல்லாதவங்களுக்கு கரெக்டா போய் சேரும். ஆல்ரெடி பணம் வச்சிருக்கவங்க எதுக்கு சும்மா சும்மா வந்து தள்ளுபடி பண்ணி அந்த இருக்கிற கவர்மெண்ட் பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு